குட் ஈவினிங். நாங்கள் போன கிளாஸ் வந்து செயற்திட்ட மூலதன மதிப்பாய்வு, அதாவது செயற்திட்ட மதிப்பாய்வு, மூலதன மதிப்பீட்டு மதிப்பாய்வு அல்லது மூலதன ரெண்டு வகையான மதிப்பாய்வு இருக்கு. ஒன்று கழிவு செய்யப்படாத காசு பாய்ச்சல் நுட்ப முறைகள், கழிவு செய்யப்பட்ட காசு பாய்ச்சல் நுட்ப முறைகள். அதுல கழிவு செய்யப்படாத காசு பாய்ச்சல் நுட்ப முறைகள்ல ஒன்று மீள் செலுத்துகை காலம் மற்றும் கணக்கீட்டு வருவாய் வீதம் என்ற 2 விடயங்களை போன கிளாஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். அது தொடர்பாக வினாக்களும் நான் போன வகுப்புல உங்களுக்கு தந்திருந்தேன். கழிவு செய்யப்பட்ட காசு பாய்ச்சல் செய்யப்பட்ட காசு பாய்ச்சல் நுட்ப முறைகள் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், தற்போதைய முதலீட்டின் திரும்பங்களானது எதிர்காலத்தில் பெறப்படுவதனால் எதிர்காலத்தில் திரும்பல்களை நடைமுறை கிரயத்துடன் ஒப்பிடுவது பொருத்தமற்றதாகும். தற்போதைய முதலீட்டின் திரும்பல்களானது எதிர்காலம் இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்றது எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஆனா ஃபியூச்சர்ல கிடைக்கிற இன்றைய கிரயத்தோட ஒப்பது பொருத்தமில்லதான். பணவீக்கம், பணத்தின் காரணமாக இன்றைக்கு 10 ரூபாய் பெறுமதி இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு அது 10 ரூபாயா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் இங்க சொல்றாங்க என்னன்னா, தற்போதைய முதலீட்டின் திரும்பல்கள் ஆனது எதிர்காலத்தில் பெறப்படுவதனால் திரும்பல்களை நடைமுறை கிரயத்துடன் ஒப்பிடுவது பொருத்தமற்றதாகும். இதன் காரணமாக இச்சைய பெறுமதியானது குறைவாக இருக்கும். எதிர்கால நாங்க எங்களோட வருவாய்க்கான இன்றைய பெறுமதியானது தற்போதைய பெறுமதியானது எதிர்கால பெறுமதியை விட ரூபாய் பெறுமதியை விட அதிகமானதாக இருக்கும். அதாவது தற்போதைய ரூபாய் எதிர்காலத்தின் பெறுமதியை விட அதிகமாக இருக்கும் என்றால் எங்கட ரூபாயின் பெறுமதி தேவைப்படும். என்ன காரணத்தினால? பணவீக்க எங்கள் ஏற்பட்ட காரணம். அதனால எதிர்கால பெறுமதியானது இச்சைய பெறுமதியினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படல் வேண்டும். சரியா? அதாவது எதிர்கால பெறுமதியானது இருப்பதுடன் இதன் அடிப்படையிலேயே செயற்திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்படல் வேண்டும். அப்ப இன்றைக்கு நாங்க இன்வெஸ்ட் 5 வருடத்தில் கிடைக்கிற ரிட்டர்னும் இன்றைக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ற வேல்யூவையும் கம்பேர் பண்ண முடியாது. இருக்கிற ரூபாய் பெறுமதியானது எங்களுக்கு வரப்போட ரிட்டர்ன் பெறுமதியை விட கூடுதலாக இருக்கும். எதிர்கால பெறுமதி இன்றைய ரூபாய் பெறுமதியை விட குறைவாக இருக்கிற பணம் தேய்வடைந்து கொண்டு போக பணவீக்கம் காணப்படுவதனால சில நேரம் உயர்வடைந்து கொண்டு போகலாம். ரூபாய் பெறுமதியானது எதிர்காலத்தில் தற்போதைய பெறுமதியை விட அதிகமானதாக காணப்படும். எதிர்கால பெறுமதியானது இச்சைய பெறுமதியினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டி இருப்பதுடன் இது அடிப்படையிலேயே செயற்திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்படல் வேண்டும். சரிதானே? அப்ப இதை எப்படி நாங்கள் மதிப்பீடு செய்கிறது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு தேய்வு தான் நாங்கள் எதிர்கால பெறுமதியை கால்குலேட் பண்ண போகிறோம். கழிவிடல் என்பது எதிர்கால பாய்ச்சலினை இச்சைய பெறுமதிக்கு கூறப்படுகிறது. கழிவிடல் என்பது எதிர்கால பாய்ச்சலினை இச்சைய பெறுமதிக்கு மாற்றுகின்ற என்று குறிப்பிடப்படுகிறது. முதலீட்டின் நோக்கமாகவே பயன்படுத்தப்படுகிறது. அப்ப முதலீட்டின் கிரயம், முதலீட்டுக்கான கோஸ்ட் வந்து
இந்த எதிர்கால இன்றைய முதலீடு செய்கிற பெறுமதியானது எதிர்காலத்தில் எவ்வளவு பெறுமதியாக இருக்கும் என்பதை கால்குலேட் பண்றதுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது முதல் கிரயம் என்பது ஒரு செயற்திட்டத்தின் ஒரு தொகை விட்டு கொடுக்கப்பட வேண்டிய வருவாய் வீதம் அல்லது அச்செயற்திட்டத்திற்காக முதலீடு பெறப்படுகின்ற போது உருவாக்கப்படுகின்ற கிரயம் முதலீட்டின் கிரயம் சொல்லப்படுகிறது. ஒரு செயற்திட்டத்தில் ஒரு தொகை பணத்தினை முதலீடு செய்வதனால் விட்டு கொடுக்கக்கூடிய வருவாய் வீதம். இப்ப என்னன்னா, நாங்கள் ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினமாக இருந்தால் இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி இழக்கின்ற இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன். இப்போ எஃப்டிக்கு போட வேண்டிய காசை வச்சு கொண்டு நாங்கள் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினோம்டா எஃப்டியால கிடைக்க வேண்டிய இன்வெஸ்ட் இல்லாம போகும் சொல்றாங்க. ஒரு செயற்திட்டத்தின் ஒரு தொகை பணத்தினை முதலீடு செய்வதனால் விட்டு கொடுக்கப்பட வேண்டிய வருவாய் வீதம் அல்லது அச்செயற்திட்டத்திற்காக முதலீடு பெறப்படுகின்ற போது உருவாக்கப்படுகின்ற கிரயம் முதலீட்டின் கிரயம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செயற்திட்டத்திற்காக முதலீடு பெறக்குள்ள அல்லது இன்னொரு காலம் அதெல்லாம் சேர்ந்து முதலீடு உருவாக்கப்படுகிறது. முதலீட்டின் கிரயம் கவனம். முதலீட்டின் கிரயம் என்று சொல்லப்படுவது என்னென்றால் ஒரு செயற்திட்டத்தின் ஒரு தொகை பணத்தினை முதலீடு செய்வதனால் விட்டு கொடுக்கப்பட வேண்டிய வருவாய் வீதம் அல்லது அச்செயற்திட்டத்திற்காக முதலீடு பெறப்படுகின்ற போது உருவாக்கப்படுகின்ற கிரயம் முதலீட்டின் கிரயம் என்று அழைக்கப்படுகின்றது. உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க, ஏனைய முதலீட்டில் இருந்து பெறப்படுகின்ற வருவாயின் இழப்பு, அடுத்தது வங்கியில் இருந்து பெறப்பட்ட எதிர்கால கடனுக்கான பொருத்தமான வட்டி போன்றவை நாங்கள் உண்மையாவே இழக்கிறோம். சரிதானே? முதலீட்டு கிரயம் என்றாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம் பணத்தின் இற்றைய பெறுமதி, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி. வேறுபட்ட எதிர்காலத்தில் எழுகின்ற காசு உட்பாய்ச்சல்களினதும் வெளிப்பாய்ச்சல்களினதும் இற்றைய பெறுமதியாகும் என்றால், நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்து நாங்கள் பேபேக் பீரியட் அடுத்தது ஏஆர்ஆர் கால்குலேட் பண்ணக்குள்ள ஒவ்வொரு முதலீட்டிலிருந்து எங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் ஒவ்வொரு வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எதிர்காலத்து முதலாவது வருஷம் நான் இன்றைக்கு 2 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணினாக இருந்தால் 1 செகண்ட் எவ்வளவு கிடைக்கும், 30 இயர்ல எவ்வளவு கிடைக்கும் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு இன்கம் போறோம். சரிதானே? அது போகுதுன்னு சொல்லி போறோம். அது இன்றைய பெறுமதி எவ்வளவாக இருக்கும் என்பதனை கால்குலேட் பண்றதுதான் இந்த பணத்தின் இற்றைய பெறுமதியாகும். அதான் வேறுபட்ட எதிர்காலத்தில் எழுகின்ற காசு உட்பாய்ச்சல்களினதும் வெளிப்பாய்ச்சல்களின் இற்றைய பெறுமதியாகும். அப்ப இற்றைய பெறுமதிக்கான வாய்ப்பாடு எதிர்கால பெறுமதி இங்கு கழிவிடப்பட்ட காரணி. அப்ப நான் கழிவிடப்பட்ட காரணி என்ன? நாங்கள் கழிவிடல் என்பது எதிர்கால காசு பாய்ச்சலினை மாற்றுகின்ற ஒரு செயல்முறையே கழிவிடல் என்று சொல்றோம். எதிர்காலத்தில் ஏற்படுகிற காசு பாய்ச்சலை இற்றைய பெறுமதிக்கு மாற்றுகின்ற முறையைத்தான் நாங்க கழிவிடல் என்று சொல்லுகிறோம். அப்ப முதலீட்டின் கிரயம் நோக்கத்துக்காகத்தான் முதலீட்டின் கிரயம் தந்தால் கழிவிடலை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அப்ப இங்க பாருங்க, பணத்தின் இற்றைய பெறுமதியை கால்குலேட் பண்றதுக்கான வாய்ப்பாடு இற்றைய பெறுமதி, அதை நாங்க சொல்லுவோம் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி, பிவி என்று சொல்லுவோம். எஃப்பி எதிர்கால பெறுமதிய கழிவிடல் காரணியால பெருக்கப்படுவது இற்றைய பெறுமதியாகும். சோ காரணிக்கான வாய்ப்பாடு 1/1 எண்ணாம் அடுக்கு, அதாவது 1/1 1+r முழுவதின் எண்ணாம் அடுக்கு. இதுதான் கழிவிடப்பட்ட காரணிக்கான வாய்ப்பாடு. இங்கு R என்பது முதலீட்டின் கிரயத்தை குறிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று கழிவிடல்
முதலீட்டின் கிரயம் கழிவிடல் நோக்கத்துக்காகவே பயன்படுத்தப்படுகிறது என்று ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருந்தேன். சோ இங்கு வந்து R என்பது முதலீட்டின் கிரயமாகவும் N என்பது வருடங்களின் எண்ணிக்கையாகவும் FP என்பது ஃபியூச்சர் வேல்யூ எதிர்கால பெறுமதியாக கருதப்படுகிறது. என்ன செய்யலாம், எதிர்கால பெறுமதி ஒன்றின் கீழ் 1+R எண்ணாம் அடுக்கு. இதை நாம சார்ட்லும் தரலாம், கழிவிடல் சார்ட்ல வந்து கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி பரீட்சைகள்ல உங்களுக்கு அந்த கழிவிடல் காரணி தருவார்கள். அவ்வாறு இல்லை எனில் வாய்ப்பாட்டின் மூலம் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இந்த உதாரண கணக்குல பாருங்க, எக்ஸ் தொடர்பான காசு பாய்ச்சல்கள் பின்வருமாறு காணப்படுகின்றது. ஆண்டு முதல் 2 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. பண்ணினால் முதலாவது வருடம் உட்பாய்ச்சலாக 400 ரூபாயும், இரண்டாவது வருடம் காசு உட்பாய்ச்சலாக 600 ரூபாயும், மூன்றாம் வருடத்தில் 700 ரூபாய், 4ஆம் வருடத்தில் 800 ரூபாயும் அவர்களுக்கு காசு உட்பாய்ச்சலாக வருகிறது. சரிதானே? இங்க பாருங்க, ஆண்டு 0 இருக்கும் பொழுதோ முதலீட்டின் கிரயம் இங்கு வந்து 1ஆகவே காணப்படும். ஏனென்றால் கழிவிடப்பட்ட காரணி நாங்கள் இங்க வந்து முதலீடு செய்யப்பட்ட அண்டங்களுக்கு வர ரிட்டர்ன் இல்லை என்று சொல்லிதான் நாங்கள் முடிவெடுக்கிறோம். கணக்குப்படி பார்க்கும் பொழுது 2 மில்லியன் வெளியில் செல்கிறது. ஆகவே கழிவிடப்பட்ட காசு பாய்ச்சல் எங்களை பொறுத்தளவு 2 லேக். இதே நேரம் 4 லட்சம், அதாவது 400 ரூபாய் காசு பாய்ச்சல் உட்பாய்ச்சலாக வருகிற வேளையில் கழிவிடப்பட்ட காரணி 0.909 வருகிறது. அதை எவ்வாறு அவர்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். கழிவிடப்பட்ட காரணி என்று சொல்லி பார்க்கும்போது நீங்கள் இது 1+R என்பதுதான் கழிவிடப்பட்ட காரணிக்கான வாய்ப்பாடு. 1 கீழ் 1 சக R என்ற இடத்தில் 10% நாங்கள் போட வேண்டும். ஏனென்றால் R என்பது முதலீட்டின் கிரயத்தின் வீதம். சோ R என்பது இங்கு 10%. இந்த வினாவில் தரப்பட்டிருக்கிறது என்னென்றால் முதலீட்டின் கிரயமான ஒப்பிடுக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வருடத்தில் 600 ரூபாய் காசு உட்பாய்ச்சலாக வருகிற வேளையில் எவ்வளவு கழிவிடப்பட்ட காரணியாக இருக்கும்? ஏன்னா எதிர்கால பெறுமதி 4 லட்சம் ரூபாய். அதாவது இங்க 400 என்று சொல்லப்படுது. 400 என்று சொன்னால் இது எதிர்கால பெறுமதி. இதனுடைய இச்சைய பெறுமதியை காண வேண்டுமாக இருந்தால் 400 கழிவிடப்பட்ட காரணி. கழிவிடப்பட்ட காரணிக்கான வாய்ப்பாடு 1 கீழ் 1+R முழுவதின் எண்ணாம் அடுக்கு. அப்ப 1 கீழ் 1+R பதிலாக 10% போடப்படல் வேண்டும். முழுவதின் எண்ணாம் அடுக்கு இங்கு 1ஆக கருதப்படும். ஆகவே இங்கு நாங்கள் கணக்கில் செய்யும் பொழுது 10% தசமதானத்தில் நாங்கள் மட்டம் தட்டி தசமதானத்துக்கு நாங்கள் மாற்றுகின்ற பொழுது 0.10 என்று வரும். ஸோ 1+0.1 முழுவதின் 1 என்று சொல்லுகின்ற வேளையில் 1.1 முதலாம் அடுக்கு. ஆகவே 1ஐ 1.1 பெறப்படுவது கழிவிடப்பட்ட காரணியாக கருதப்படும். இந்த வினாவில் பாருங்கள், 1.1 பிரிக்கும் பொழுது வருகின்ற விடை 0.909 வருகிறது. அதே போன்று இரண்டாவது ஆண்டுடன் தொடர்பான கழிவிடப்பட்ட காரணியை கால்குலேட் பண்ணுகின்ற வேளையில் 1 பிரித்தல் அடையாளம் பிராக்கெட் பண்ணுவோம். 1 சக 0.10 பிராக்கெட் பண்ணுவோம். முழு பிராக்கெட் அடைப்பு.
முழுவதின் இரண்டாம் அடுக்கு. அவ்வாறு செய்கின்ற வழியில் விடை 0.826 கழிவிடப்பட்ட காரணி வருகிறது. இவ்வாறு அடுத்து 3-4 நாங்கள் கால்குலேட் பண்ணுகின்ற வேளையில் ஆண்டு ஒன்றுக்கு 0.909 கழிவிடப்பட்ட காரணி 10% முதலிட்ட கிரயமானது காணப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாம் வருடத்துக்கு கழிவிடப்பட்ட காரணியானது 0.826 இருக்கிறது. கழிவிடப்பட்ட காரணி 10% முதலீட்டு கிரயமானது காணப்படுகின்ற வேளையில் அடுத்து முதலீட்டு கிரியம் 10% காணப்படுகின்ற வேளையில் மூன்றாம் வருடத்தில் நீங்கள் எவ்வாறு கணிப்பிடுவீர்கள்? 1 சக 10% முழுவதின் மூன்றாம் அடுக்கு. அவ்வாறு கால்குலேட் பண்ணுகிற வேளையில் வருகின்ற விடை 0.751 இருக்க போகிறது. நான்காம் ஆண்டில் 0.683. அதுக்குமான வாய்ப்பாடு எவ்வாறு இருக்க போறது? எதிர்கால பெறுமதி தர கழிவிடப்பட்ட காரணி. கழிவிடப்பட்ட காரணிக்கான வாய்ப்பாடு 1/1+r முழுவதின் எண்ணாம் அடுக்கு. ஆகவே இங்கு நாலாம் இடத்துக்கு எவ்வாறு வாய்ப்பாடு அமையும்? 1 சக 10 தசமதானத்துக்கு மட்டுப்படுத்தினால் தசமதானத்துக்கு மாற்றிவிட்டால் 0.10. ஆக 1+0.10 = 1.1 முழுவதின் நான்காம் அடுக்கு. ஆக 1.1 நான்காம் அடுக்கால் பிரிக்க பெறப்படுவதை 0.683. ஆகவே இந்த வினாவில் நாங்கள் எவ்வாறு விடையளிக்க வேண்டுமாக இருந்தால் கழிவிடப்பட்ட காரணி அடுத்த விடை கழிவிடப்பட்ட காசு பாய்ச்சல். அதாவது இன்று முதலீடு செஞ்ச பெறுமதியினால் எதிர்காலத்தில் கிடைக்க இருக்கின்ற பெறுமதி எங்களுக்கு வினாவில் தருகிறார்கள். எதிர்காலத்தில் இருக்கின்ற இந்த பெறுமதியானது இன்று எவ்வளவு பெறுமதியில் காணப்படும் என்பதுதான் இந்த வினா. ஆகவே இங்கு பார்த்தோமாக இருந்தால் இது 2 மில்லியன் நாங்கள் அந்த இங்க 2000 4000 400 தந்திருக்கிற மாதிரி இதே மாதிரி நான் உங்களை கைது கொண்டு வரேன். 2000 இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் முதலாம் வருடத்தில் 400 ரூபாய், முதலாவது வருடத்தில் 400 ரூபாய் ரிட்டர்ன் கிடைத்தால் இன்வெஸ்ட் பண்ணுற அன்று அதனுடைய 400 ரூபாயின் இட்டைய பெறுமதி 363 ரூபாய் 6%. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார்கள். சரிதானே? அதாவது நாங்கள் இன்று முதலாவது முடிவில் 400 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும் என்று பார்த்தால் முதலாவது வருடத்தில் கிடைக்கிற அந்த 400 ரூபாயின் தற்போதைய பெறுமதி 360 ரூபாய். அது எவ்வாறு பெறப்பட்டது? எதிர்கால பெறுமதி தர கழிவிடல் காரணி. அப்ப எதிர்கால பெறுமதி தெரியும், கழிவிடல் காரணி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கால்குலேட் பண்ணி நம்ம எவ்வாறு முதலீட்டு கிரயம் 1/1+r எண்ணாம் அடுக்கு சாம்பாடை போட்டு கழிவிடல் காரணியை கண்டுபிடித்தோம். ஆகவே கழிவிடல் காரணியை எதிர்கால பெறுமதியாளர் பெருக்க பெறப்படுவது கழிவிடப்பட்ட காசு பாய்ச்சல் அல்லது பணத்தினுடைய இச்சைய பெறுமதியாக இருக்கும். ஸோ அவ்வாறு ஒவ்வொரு வருடத்தில் இருக்கிற காசு பாய்ச்சல் எவ்வளவு, அதனுடைய கழிவிடப்பட்ட காரணி எவ்வளவு, அதை காசு பாய்ச்சலால் பெருக்க பெறப்படுவது கழிவிடப்பட்ட காசு பாய்ச்சலாக இருக்கும் அல்லது பணத்தினுடைய இச்சைய பெறுமதியாக இருக்கும். அப்ப இந்த வினாவில பார்த்தமாக இருந்தால் முதலாம் வருடத்தில் 400 ரூபாய் எதிர்பார்க்கப்படுகிற வருவாய், அதனுடைய இச்சைய பெறுமதி 363 ரூபாய் 60%. அதே போல 600 ரூபாய் இரண்டாம் வருடத்தில் கிடைக்கிறது. அதற்குரிய கழிவிடப்பட்ட காசு பாய்ச்சல் 495 ரூபாய் 6%. 700 ரூபாய் முதலிட ரிட்டர்ன் கிடைக்கிறது மூன்றாம் வருடம். அதற்குடைய இச்சைய பெறுமதி 525 ரூபாய் 70%. 800 ரூபாய் முதலிடப்படுகிறது, 800 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கிறது நான்காவது வருடத்தில். அந்த 800 ரூபாயினுடைய இச்சைய பெறுமதி 546 ரூபாய் 40%. ஆகவே இந்த வினாக்கள் கேட்கப்படுகிற வேளையில் எவ்வாறு விடையளிக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான கேபிள், இந்த சார்ட்டை இந்த கேபிளை போட்டுதான் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டும். சரியோ? ரைட். அடுத்து ஆண்டு தொகையின் இச்சைய பெறுமதி.
வருடாந்தம் சமனான காசு தொகையானது பெறப்படுமாயின் அது ஆண்டு தொகை எனப்படுகின்றது. ஆண்டு தொகையின் இச்சைய பெறுமதியானது பின்வருமாறு கணிப்பிட முடியும் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அதாவது வருடாந்தம் சமனான தொகை. இப்ப இங்க நான் முதலாவது கணக்கில பார்த்தோம் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ரிட்டர்ன். இங்க வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒவ்வொரு வருடமும் சமனான ரிட்டர்ன் கிடைக்குது. அதாவது எல்லா வருடமும் சமனான ஆண்டு ரிட்டர்ன் கிடைத்தால் எவ்வாறு நாங்கள் இச்சையை கால்குலேட் பண்ற என்று சொல்லித்தான் இந்த வாய்ப்பாடு. சி என்று சொல்லப்படுவது ஆண்டு தொகையின் பெறுமதி. அதாவது எவ்வளவு ஆண்டு தொகை வருகிறதோ அதனுடைய அவர் அதனால 1 மைனஸ் 1 சக 6 முழுவதின் எண்ணாம் அடுக்கு முழுவதின் ஆர். இந்த பாய்ப்பாட்டை நீங்க அப்ளை பண்ண வேண்டும். இது ஆண்டு தொகையினுடைய பெறுமதியை கால்குலேட் பண்ணுவதற்கான வாய்ப்பாடு. ஸ்லைடை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். சி என்பது ஆண்டு தொகை, ஆர் என்பது கிரயம் என்பது வருடங்களின் கிரயம். இவ்வாறு இந்த வினாவை பாருங்கள். ஏஎஸ் கம்பெனியின் காணப்படுகிறது. இதில் இருந்தால் ஆண்டு 1500 ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது. எல்லா வருடங்களும் 700 சமனான தொகையாக காணப்படுகிறது. ஆகவே இந்த வினாக்கு விடை அளிக்கலாம் இருந்தால் நான் அடுத்த ஸ்லைட பாத்தீங்களா, டேபிள பாருங்க. ஒவ்வொரு வருடமும் கிடைக்கின்ற கழிவிடப்பட்ட காரணிகளினுடைய கூட்டுத்தொகை 3.79. இந்த 3.79 நீங்கள் 700 அதாவது இங்க பாதிகளாக இருந்தால் நீங்க வாய்ப்பாடு மேலே சொல்லப்பட்ட நீங்கள் அந்த தகவல்களை போடுகிற வேளையில், அதாவது இச்சைவரமை சிக்கு 700 போடுவீர்கள். 1 மைனஸ் 1 சக 6க்கு 0.1 போடுவீர்கள். அது இந்த எண்ணாம் அடுக்கு மொத்தமாக இந்த வினாவிலே தரப்பட்டுகிற ஆண்டுகள் 5 மொத்தமாக எண்ணிக்கை வந்து 5 வருடங்கள். ஸோ நீங்கள் 5 போடுவீர்கள். எண்ணாம் அடுக்குக்கு 5 போட்டால் ஐந்தை போட்டு அதன் பிற்பாடு 0.1 முழுவதையும் 0.1 பிரிக்க பெறப்படுகிற விடையாக காணப்படும் இந்த 3.79 என்ற விடை கிடைக்கும். அதை இந்த சமன்பாட்டின் மூலம் ஒரேடியாக பெற முடியும். செய்வீர்கள். இச்சைய பெறுமதி சமன் சிக்கு பதிலாக 700 பிரதியீடு செய்வீர்கள். அதே போன்று 1 சய 1 பிளஸ் ஆர் முழுவதின் எண்ணாம் அடுக்கு 6க்கு பதிலாக 0.1 பிரதியீடு செய்வீர்கள். எண்ணுக்கு பதிலாக மொத்தமாக இங்கு தரப்பட்டிருக்கிறது 5 ஆண்டுகளில் இந்த 5 போடுங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது 0.1 பிரிப்பீர்கள். ஆகவே வருகிற விடை வந்து 3.79. இதை நாங்கள் வேறு ஒரு வழியிலும் இதை நாங்கள் கொள்ள முடியும். ஐந்தாம் வருடத்துக்கு கால்குலேட் பண்ணப்பட்டது. நாம் முதல் எவ்வாறு கழிவிடப்பட்ட காரணியை கால்குலேட் பண்றது. 1 பிளஸ் 1 சக 6 எண்ணாம் அடுக்கு. அவ்வாறு ஒவ்வொரு வருடத்துக்குமான கூட்டுத்தொகை 3.79 இருக்கிறது. ஆகவே இந்த
700-ஐ 3.79 பெருக்க பெறப்படுவது 2652.6, அதாவது 2653 என்ற விடயங்களை கிடைக்கப்படுகிறது. அவை 2653 ரூபாய் தான் இதனுடைய கழிவிடப்பட்ட காசு பாய்ச்சலாக காணப்பட போகிறது. அதாவது 700 சொல்லப்படும் பொழுது 2, 4, 5 வருடங்களில் 700 ரூபாய் அவர்களுக்கு 5 ஆண்டுகளில் கிடைக்க இருக்கிறது. ஆக 5 ஆண்டுகளில் 3500 ரூபாய் கிடைக்க இருக்கிறது. ஆனால் 5 ஆண்டுகளில் கிடைக்க இருக்கிற அந்த 3500 ரூபாயினுடைய இச்சைய பெறுமதி 2653 ரூபாய் என்று நாங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இது ஆண்டு தொகையின் இச்சைய பெறுமதி என்று சொல்லப்படுது. அதாவது வருடாந்தம் சமனான காசு தொகையானது பெறப்படுமாயின் அது ஆண்டு தொகை எனப்படுகிறது. ஆண்டு தொகையினுடைய இச்சைய பெறுமதியானது பின்வருமாறு நினைக்கிறேன். அடுத்து மிக முக்கியமான செக்ஷன் இது. இதுல நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய விடயங்கள் பணத்தின் தேறிய இச்சைய பெறுமதி. பணத்தின் தேறிய இச்சைய பெறுமதி என்று சொல்லப்படுவது நெட் பிரசன்ட் வேல்யூ மணி. இதுதான் அநேகமாக வினாக்களில் உங்களுக்கு வருகின்ற வினாவாக இருக்கிறது. அநேகமான பரீட்சை வினாத்தாள்களை நீங்கள் எடுத்து நோக்குகின்ற இந்த வினாக்கள் அதிகமாக உங்களுக்கு வருகிறது. பணத்துடைய தேறிய இச்சைய பெறுமதி, அதாவது காசு உட்பாய்ச்சல்களின் இச்சைய பெறுமதிக்கும் காசு வெளிப்பாய்ச்சல்களினது இச்சைய பெறுமதிக்கும் இடையிலான வேறுபாடு பணத்தின் தேறிய இச்சைய பெறுமதி என்று அழைக்கப்படுகிறது. காசு உட்பாய்ச்சல்களின் இச்சைய பெறுமதிக்கும் இச்சைய பெறுமதிக்கும் இடையிலான வேறுபாடு பணத்தின் இச்சைய பெறுமதி என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப இங்கு பணத்தினுடைய கால பெறுமதியானது கருத்தில் கொள்ளப்படுகிறது. பெறப்பட்ட முழு காசு பாய்ச்சல்களில் தேறிய இச்சைய பெறுமதியானது செயற்திட்டத்தின் ஆயுட்காலமானது கருத்தில் கொள்ளப்பட்டு செயற்திட்டத்தினுடைய தேறிய இச்சைய பெறுமதியானது கால்குலேட் பண்ணப்படுகிறது. அதே போன்று உரிமையாளர் தன்னுடைய, அதாவது ப்ராஜெக்டினுடைய உரிமையாளர், ப்ராஜெக்டை செய்பவர் இந்த ப்ராஜெக்ட் அந்த நோக்கத்திற்கு செயல்படுகிறதா அல்லது செல்கிறதா என்பது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இந்த பணத்தினுடைய தேறிய இச்சைய பெறுமதி உதவுகிறது. ஆகவே ஏற்றுக்கொள்ளலாமா இந்த தீர்மானத்தை ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ப்ராஜெக்ட் ஓனர் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த என்பிவி ஆனது உதவுகிறது. ஆகவே இது காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதி காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதி இடையிலான வேறுபாட்டினை இந்த தேறிய இச்சைய பெறுமதி கால்குலேட் பண்ணுகிறது. நாங்க இன்றைக்கு 2 லட்சம் நாங்க இன்வெஸ்ட் பண்ணி எதிர்காலத்துல எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தான் எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது என்று சொன்னால் 5 வருடம் நாங்கள் இன்றைக்கு 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 3 லட்சம் ரூபாய் தான் எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க சொன்னால் செய்யலாமா இல்லையா என்ற வேண்டியது இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி கால்குலேட் பண்ணித்தான். ஏனென்றால் எதிர்காலத்துல ஏற்பட போகின்ற அல்லது எதிர்காலத்துல கிடைக்க இருக்கின்ற அந்த வெளியீடு அல்லது காசு உட்பாய்ச்சலானது இச்சைய பெறுமதியில் இன்றைக்கு என்ன பெறுமதியாக இருக்கும் என்பது அடிப்படையில தான் நாங்கள் தீர்மானத்தை மேற்கொள்ளணும். ஏனென்றால் ஏற்கனவே விளங்கப்படுத்தின போன்று
பணத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்லலாம், பணவீக்கம் அதிகரிக்கலாம். இதன் காரணமாக பண பெறுமதி வீழ்ச்சி அடையலாம். ஆகவே எதிர்காலத்தில் 3 லட்சம் பெறுமதி இருக்கிறது என்று நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து எதிர்காலத்துல கிடைக்க இருக்கிற அந்த உட்பாச்சலின் இன்றைய பெறுமதியை கழிக்க வார விட எங்களுக்கு சாதகமான விடையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், பாதகமான விடையாக இருந்தால் அதனை நாங்கள் நிராகரித்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த பணத்தின் தேறிய இத்தைய பெறுமதியில் பாருங்கள், காசின் உட்பாச்சல்களின் இத்தைய பெறுமதியில் இருந்து காசு வெளிப்பாச்சல்களினது இத்தைய பெறுமதியை கழிக்க பெறப்படுவது தேறிய இத்தைய பெறுமதி என்று அழைக்கப்படுகிறது. சரிதானே? அதாவது காசு உட்பாச்சல்களினது இத்தைய பெறுமதியில இருந்து காசு வெளிப்பாச்சல்களினது இத்தைய பெறுமதியை கழிக்க பெறப்படுவது இந்த தேறிய இத்தைய பெறுமதி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செயற்திட்டத்தினை மட்டும் மதிப்பிடல். ஆகவே இந்த என்பிவியை நாங்கள் 3 வகையாக மதிப்பீடு செய்ய முடியும். ஒரு செயற்திட்டத்தினை மட்டும் மதிப்பிடல், அதாவது ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டோம் என்றால் அவங்க ஒரே ஒரு ப்ராஜெக்டை மட்டும் செய்ய போறாங்க. சோ இந்த ப்ராஜெக்டை செய்யறதா இல்லையா என்றத முடிவெடுக்கிறது. அடுத்தது தன்னிச்சையான செயற்திட்டங்களை செய்து இதை எந்த செயற்திட்டத்தை மேற்கொள்ள பல்வேறு வகையான செயற்திட்டங்கள் தன்னிச்சையான வேற வேற யூனிக்கான செயற்திட்டம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா ப்ராஜெக்டையும் நாங்க ஏற்றுக்கொள்றதா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விடுறதா மதிப்பிடல். அடுத்தது ஒன்றில் ஒன்று சாரா செயற்திட்டங்களை மதிப்பிடல், அதாவது ஒன்றில ஒன்று தங்கி இருக்காத செயற்திட்டங்களை மதிப்பிடல், அதாவது ஒன்றில் ஒன்றோடு ரிலேட்டட் இல்ல, அவங்க தனிய செயற்திட்டங்களை மதிப்பிடல். தட் மீன் இப்ப ரோட் ப்ராஜெக்ட், அதாவது சொல்லுவோமே நாங்கள் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி ஒன்றை ஸ்டார்ட் பண்றதும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஒன்றை ஸ்டார்ட் பண்ண போறோம், அதே மாதிரி ஒரு நெல் வியாபாரம் அல்லது ஒரு நெல் உற்பத்தியை மேற்கொள்ள ரைஸ் மில் ஒன்றை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா 3 வகையான ப்ராஜெக்ட், இது 3ம் ஒன்றில் ஒன்று சாராத செயற்திட்டங்களாக இருக்கின்றன. ஸோ இதுல எந்த செயற்திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செய்கிறது அல்லது எந்த செயற்திட்டத்தை செய்யாம விடுறது, அதான் இந்த ஒன்றில் ஒன்று சாராத செயற்திட்டங்கள். ஆகவே ஒரு செயற்திட்டத்தை அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கலாம், அல்லது தன்னிச்சையான செயற்திட்டங்கள் ஒவ்வொரு செயற்திட்டங்களும் இண்டிவிஜுவலா செய்யறது அல்லது ஏற்றுக்கொள்வது அல்லது செய்யாம விடுறது. ஒன்றில் ஒன்று சாராத செயற்திட்டங்கள் என்றால் இப்ப 3 வகையான ப்ராஜெக்ட், 3 நிறுவனத்துக்கு இன்கம் ஜெனரேட் பண்றது, இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய செயற்திட்டங்கள். இதுல எந்த தரக்கூடிய செயற்திட்டங்கள், ஆனா ஒன்றில் ஒன்று சாராத செயற்திட்டங்கள், ஆனா தீர்மானங்களை எடுக்கிறது. அப்ப இதுல பார்த்தமாக இருந்தால் தீர்மான விதி என்று நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் உட்பாச்சல்களின் இத்தைய பெறுமதியானது காசு வெளிப்பாச்சல்களுடைய இத்தைய பெறுமதியை விட அதிகமானதாக காணப்பமாக இருந்தால், அதாவது என்பிவி காசு வெளிப்பாச்சல்களினது இத்தைய பெறுமதியை விட அதிகமானதாக இருந்தால் அந்த செயற்திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? அதாவது என்பிவி சைபரை விட அதிகமானதாக இருந்தால், பெரிதாக இருந்தால் அந்த செயற்திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி என்பிவி உட்பாச்சலுடைய இன்றைய பெறுமதி காசு வெளிப்பாச்சல்களுடைய இத்தைய பெறுமதியை விட குறைவாக இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வடிவமைக்கிறோம். முதலாவது காசு இருக்கணும். சொல்லுவோமே
காசு வெளிப்பாய்ச்சலுடைய இத்திய பெறுமதி 5000 இருக்குது. புறம் வந்து ஆனா காசு வெளிப்பாய்ச்சல்களுடைய காசு உட்பாய்ச்சலுடைய இச்சைய பெறுமதி காசு வெளிப்பாய்ச்சலுடைய வடிவப்படுத்த பாருங்கள். காசு உட்பாய்ச்சலுடைய இச்சைய பெறுமதி காசு வெளிப்பாய்ச்சலை அதிகமாக இருந்தோம் என்றால் மாத்திரம்தான் இந்த செயற்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப சொல்லுவோமே, காசு உட்பாய்ச்சல்களுடைய இச்சைய பெறுமதி 5000 காணப்படுகிறது. காசு வெளிப்பாய்ச்சல்களுடைய இச்சைய பெறுமதி 2000 காணப்படுகிறது. மாறி சொல்லிவிட்டேன் முதல்ல கொள்ளுவோம். அதாவது காசு உட்பாய்ச்சல்களுடைய இச்சைய பெறுமதி 5000. அதாவது நாங்கள் இன்றைக்கு ஒரு 5000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்றோம். காசு வெளிப்பாய்ச்சலுடைய இச்சைய பெறுமதி 3 வருஷ ப்ராஜெக்ட் வச்சுக்கொள்ளும். 3 வருஷம் நாங்கள் 3000 இன்வெஸ்ட் பண்றோம். எங்களுக்கு 2000 காசு வெளிப்பாய்ச்சல்களுடைய இச்சைய பெறுமதி குறைவாக காணப்பட்டால் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அது பாசிட்டிவ்ல வரும், விட 0வை விட கூட வரும். காசு உட்பாய்ச்சல்ல இருந்து நாங்கள் காசு வெளிப்பாய்ச்சல கழிக்கப்படப்படுவது. அதாவது என்பிபி எவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியும்? எவ்வாறு என்று சொன்னால், என்பிபி வந்து அதாவது காசு பெறுமதியிலிருந்து காசு வெளிப்பாட்டினுடைய இச்சைய பெறுமதியை கழிக்க சைபரை விட கூடவாக இருந்தால் அந்த செயற்திட்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போல காசு உட்பாய்ச்சலுடைய இச்சைய பெறுமதியில இருந்து காசு வெளிப்பாட்டினுடைய இச்சைய பெறுமதி சைபரை விட குறைவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ சைபரை விட அதிகமான பெறுமதியை கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த செயற்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போல சைபரை விட என்பிவி ஆனது குறைவாக இருந்தால் அந்த செயற்திட்டத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் என்பிவி வந்து 0க்கு சமனாக இருந்தால் முகாமையானது தீர்மானம் எடுக்க வேண்டும், இந்த ப்ராஜெக்டை செய்கிறதா இல்லையா என்று. சரியா? இதுதான் ஒரு செயற்திட்டத்தை, ஒரு சிங்கிள் செயற்திட்டத்தினை மட்டும் மதிப்பிடுறதுக்கு ஆன டிசிஷன் ரூல். சோ டிசிஷன் ரூல் என்ன? ஒரு செயற்திட்டத்தை மட்டும் மதிப்பிட சொன்னா என்பிவி வந்து சைபரை விட அதிகமானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும். என்பிவி வந்து சைபரை விட குறைவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்பிவி வந்து சைபருக்கு சமனாக இருந்தால் முகாமையானது தீர்மானத்துக்கு ஏற்ற வகையில் ப்ராஜெக்ட் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று தீர்மானம் எடுக்கலாம். இதை நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி. அடுத்து தன்னிச்சையான செயற்திட்டங்களை மதிப்பிடல். என்பிவி ஆனது சாதகமான பெறுமதியினை கொண்ட செயற்திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து சாதகமான பெறுமதியினை கொண்டு காணப்படுமாக இருந்தால் அந்த செயற்திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கவனித்துக் கொள்ளுங்க, ஏனால் இந்த என்பிவி சைபரை விட அதிகமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், என்பிபி சைபரை விட குறைவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டால் காசு உட்பாய்ச்சல்களின் இச்சைய பெறுமதி எப்பவுமே வந்து மைனஸ் தான் இருக்கும். ஏன் காசு உட்பாய்ச்சல் பண்ணக்குள்ள காசு வெளிப்பாய்ச்சல் இச்சைய பெறுமதி வந்து எப்பவுமே வந்து மைனஸா தான் இருக்கும். ஏன் காசு வெளிப்பாய்ச்சல் மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ற காசு. காசு உட்பாய்ச்சல்களின் இச்சைய பெறுமதி வந்து பிளஸ் தான் இருக்கும்.
சரி, அப்ப காசு உட்பாய்ச்சல் என்ற இட்டிய பெறுமதி வந்து குறைவாக இருந்தால், காசு வெளிப்பாய்ச்சல் என்ற இட்டிய பெறுமதி கூடுதலாக இருந்தால் எங்கட விட வந்து நெகட்டிவா தான் வரும். அதனால யோசிச்சு பாருங்க, காசு உட்பாய்ச்சல் என்னத்துக்கான உட்பாய்ச்சல்? எங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ணினோம் என்று சொன்னா எங்களுக்கு இருக்கிற ரிட்டர்ன், எதிர்காலத்துல கிடைக்கிற ரிட்டர்ன். அந்த ரிட்டர்ன் இன்றைய பெறுமதி வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட் பண்ணின்ற அமௌண்ட இத்திய பெறுமதியை விட குறைவாக காணப்பட்டால் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்றது விளங்குதா? அதாவது காசு உட்பாய்ச்சல் என்று சொல்லப்படுவது நாங்க இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன். அந்த ரிட்டர்ன் ஃபியூச்சர் இயர்ஸ்ல கிடைக்கும். கிடைக்கிற அந்த ரிட்டர்ன் இன்றைய பெறுமதியானது வெளிப்பாய்ச்சல், அதாவது இன்வெஸ்ட் பண்றது வெளிப்பாய்ச்சல் இன்றைய பெறுமதியை விட கூடுதலாக காணப்பட்டால் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அதான் இது குழப்பம். காசு உட்பாய்ச்சல் என்றான வெளிப்பாய்ச்சல் சிம்பிள். காசு உட்பாய்ச்சல் என்றால் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணினதுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன். வெளிப்பாய்ச்சல் என்றால் நாங்கள் விட்டு வெளியால போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் வெளிப்பாய்ச்சல். சோ அதிண்ட இன்றைய பெறுமதி காசு உட்பாய்ச்சல், அந்த இன்வெஸ்ட் பண்ணதால வருமானம் அல்லது லாபம் அல்லது ரிட்டர்ன் அதிண்ட இன்றைய பெறுமதியானது வெளியில இன்வெஸ்ட் பண்ணின்ற வெளிப்பாய்ச்சல் என்ற இன்றைய பெறுமதியை விட காசு உள்ளுக்கு வர காசின் இன்றைய பெறுமதி அதிகமாக காணப்பட்டால் அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ண முடியும். அதனாலதான் நான் சொன்னேன் என்பிவி 0 விட 0 விட அதிகமாக இருந்தால் அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம். சோ காசு உட்பாய்ச்சல் என்ன டிசிஷன் ரூல் என்றால், காசு உட்பாய்ச்சல்களுடைய இட்டைய பெறுமதி காசு வெளிப்பாய்ச்சல்களுடைய இட்டைய பெறுமதியை விட அதிகமாக இருந்தால், கிரேட்டர் தென் காசு வெளிப்பாய்ச்சல் இட்டைய பெறுமதி, அதாவது காசு உட்பாய்ச்சல் இட்டைய பெறுமதி கிரேட்டர் தென் காசு வெளிப்பாய்ச்சல் இட்டைய பெறுமதியாக இருந்தால் அந்த நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும். காசு உட்பாய்ச்சல் இட்டைய பெறுமதி ஸ்மாலர் தென் காசு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட எங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் இன்றைய பெறுமதி குறைவாக இருந்தால் அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ண முடியும், நிராகரிக்க முடியும். சரி, என்பிவி 0 விட அதிகமாக இருந்தால், என்பிவி 0 விட குறைவாக இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ண முடியும். என்பிவி 0 இருந்தால் முகாமையானது தீர்மானத்தை எடுக்க வேண்டும், ஏற்றுக்கிறதா இல்லையா? தன்னிச்சையான செயற்திட்டங்களை மதிப்பிடுகிற வழியில என்பிவி சாதகமான பெறுமதியினை கொண்ட செயற்திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது 10 ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த 10 செயற்திட்டமா இருக்கிறது, செய்யணும் முகாமை டிசிஷன் எடுக்க போகுது. சோ இதுல கூட பாசிட்டிவான ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்பான். பாசிட்டிவான அல்லது நேரான பெறுமதியை என்பிவி கொண்டிருக்கிறதோ அந்த ப்ராஜெக்ட் ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது ஒன்றில் ஒன்று சாராத செயற்திட்டங்கள் 5 ஒன்றைத்தான் நாங்க தெரிவு செய்யணும், ஏன்னா ஒன்றில் ஒன்றும் லிங்க் இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் தான் நாங்க செலக்ட் பண்ணணும் என்று சொல்லி சொன்னா என்ன செய்யலாம்? என்பிவி சாதகமான பெறுமதியை கொண்ட செயற்திட்டங்களிலிருந்து உயர் பெறுமதி கொண்ட செயற்திட்டத்தினை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப உங்கள்கிட்ட கேட்கலாம் வினாக்கள், ஏபிசி என்ற ப்ராஜெக்ட் இருக்கு, ஏபிசி என்ற ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்டின் என்பிவி 5.1, சொல்வோம் A என்ற ப்ராஜெக்டுக்கு 5.1, B என்ற ப்ராஜெக்டுக்கு 7.5, C என்ற ப்ராஜெக்டுக்கு -3.2 என்பிவி காணப்படுகிறது. இதுல எந்த ப்ராஜெக்டை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, ஒரு ப்ராஜெக்டை தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் எந்த ப்ராஜெக்டை தெரிவு செய்வீர்கள்? சரிதானே? அப்ப 3 வகையான ப்ராஜெக்ட் ஆறாங்க, A, B, C என்ற 3 வகையான ப்ராஜெக்ட் ஆறாங்க. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம்.
இதுல ஏ என்ற ப்ராஜெக்டின் நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து 5.1, அதாவது கம்பெனியினுடைய காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியானது காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியை அது என்பிவி வந்து ஏ ப்ராஜெக்டுக்கு 5 காணப்படுகிறது, 7.5 காணப்படுகிறது, சி என்ற ப்ராஜெக்ட் வந்து -3.2 என்று காணப்படுகிறது. இதில் எந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்வீர்கள்? இதில் ஒரு ப்ராஜெக்டை மாத்திரம், அதாவது ஒரு ப்ராஜெக்டை மாத்திரம், அதை ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்களாக காணப்படுவதனால் இதில் எந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்டா என்ன விட சொல்வீங்க? இந்த ப்ராஜெக்ட்ல எது உயர்ந்த என்பிவியை கொண்டு காணப்படுகிறதோ அந்த ப்ராஜெக்ட் தான் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. அப்ப 5.1 7.5 -3 அதிகூடிய பெறுமதி கொண்டு காணப்படுவது பி ப்ராஜெக்ட் 7.5. ஆகவே அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுவீர்கள். இப்படி கேட்டிருந்தால் எம்பிவி எந்த ப்ராஜெக்ட் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களாக இருந்தால் இதுல எது கொண்டிருக்கிறதோ அந்த ப்ராஜெக்டை இங்க வந்து காணப்படுகிறதோ அவற்றை வந்து நாங்க இங்க பண்ண முடியும். ஆகவே இங்க சாதகமான பெறுமதி 5.1 கொண்டு காணப்படுகிறது, B 7.5 கொண்டு காணப்படுகிறது. ஆகவே ஏயையும் பியையும். ஆகவே தன்னிச்சையான அடிப்படையில வந்து நாங்க ஏயையும் பியையும் ஒன்று சாராத அடிப்படையில் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணணும் என்றால் 7.5 என்பிவி காணப்படுகிற டி ப்ராஜெக்டை செலக்ட் பண்ண முடியும். எதை நீங்கள் நிராகரிக்க முடியுமாக இருந்தால் சி வந்து நெகட்டிவ் சைபரை விட அதாவது குறைவாக காணப்படுகின்ற காரணத்தினால், காசு உட்பாய்ச்சல் இச்சைய பெறுமதி காசு வெளிப்பாய்ச்சலுடைய இச்சைய பெறுமதி என வேறுபாடு -3.2 காணப்படுவதனால், பூஜ்ஜியத்தில் குறைவாக காணப்படுவதனால் இது எதிர்கணிய பெறுமதியை கொண்டு காண சி என்ற ப்ராஜெக்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு உங்களுக்கு வினாக்கள் அமையலாம். சரிதானே? இங்கே பாருங்க, உதாரணமாக திட்டம் எக்ஸ் தொடர்பான பின்வருமாறு காணப்படுகிறது. சரிதானே? இங்கு வந்து முதலீட்டின் கிரயம் நாங்கள் 10% என்று அசம்ஷன் எடுத்துக்கொள்ளும். வந்து எல்லாத்தையும் சைபர் 3 பூஜ்ஜியங்களை நான் விட்டு தான் எழுதியிருக்கிறேன். ஸோ இங்க வந்து நாங்க ஈஸியா 2000 சொல்லுவோமே. சரி, 2000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்ணா அது பூஜ்ஜியமான ஆண்டுல நாங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கால்குலேட் பண்ணப்படும். அதாவது பூஜ்ஜியமான ஆண்டுல வந்து கால்குலேட் பண்றோம். சரியா? ஸோ கழிவிடப்பட்ட காரணி எப்பவுமே வந்து பூஜ்ஜியத்துக்கு 1 தான். 1 தான். ஸோ கழிவிடப்பட்ட காரணி 1. ஸோ கழிவிடப்பட்ட காசு பாய்ச்சல் 2000 மைனஸ். சரிதானே? அதாவது காசு வெளிப்பாய்ச்சல் இச்சைய பெறுமதி 2000 மைனஸ். சரிதானே? வெளிப்பாய்ச்சல் இச்சைய பெறுமதி 2000 மைனஸ். இது முதலாவது வருடம் இந்த 2000 400 ரூபாயினை உழைத்து தருகிறது, காசை உட்பாய்ச்சலை தருகிறது. இதனுடைய கழிவிடப்பட்ட காரணி 0.90. இந்த 0.90 எவ்வாறு வந்தது? ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருந்தேன். 1/1 என்ன மடங்கு? அப்போ 1/1 இங்கு 10% என்றால் 0.1 முழுவதின் என்ன மடங்கு என்று சொல்லப்படுவது இங்கு முதலாவது. ஸோ விடை 0.9. காசு பாய்ச்சல், அதாவது எதிர்கால காசு பாய்ச்சல், அதாவது ஃபியூச்சர் வழி தர கழிவிடப்பட்ட காரணி 0.90, அதை பெருக்க பெறப்படுகிறது கழிவிடப்பட்ட காசு பாய்ச்சல். தட் மீன்ஸ்
உட்பாச்சலினுடைய இச்சைய பெறுமதி வந்து 363 ரூபாய் 60 சதமாக காணப்படுகிறது. சரியா? பாருங்க, நம்ம முதலாவது வருடம் 400 ரூபாயை நாங்கள் உழைக்க போகிறோம். இந்த 400 ரூபாய் வந்து கிடைக்கும் இருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த 400 ரூபாய் இந்திய பெறுமதி 363 ரூபாய் 60 சதம். அதே போன்று இரண்டாவது வருடம் 600 ரூபாய் காசு உட்பாச்சலாக கிடைக்கிறது. இதற்கு கட்டப்பட்ட காரணி 0.826. ஸோ 600 0.826. ஆகவே விடை வந்து இட்டைய பெறுமதி, அதாவது காசு உட்பாச்சலிந்த இட்டைய பெறுமதி 495 ரூபாய் 60 சதம். அதே போன்று மூன்றாவது வருடம் எங்களுக்கு 700 ரூபாய் காசு உட்பாச்சலாக வர இருக்கிறது. கழிவிடப்பட்ட காரணி 0.751. ஆகவே எங்களுக்கு இந்த 7 ரூபாய் எதிர்காலத்தில் கிடைக்க இருக்கிற காசு பாய்ச்சல் இந்த இச்சைய பெறுமதி 525 ரூபாய் 70 சதம். அதே போன்று நான்காவது வருடம் 800 ரூபாய் நாங்கள் உட்பாய்ச்சல் எடுக்கிறோம். அந்த நான்காவது வருடம் கிடைக்கிற அந்த 800 ரூபாயினுடைய கழிவிடப்பட்ட காரணி, 4 வருடத்துக்கான கழிவிடப்பட்ட காரணி 0.3. அதனுடைய அந்த 800 ரூபாயினுடைய இச்சைய பெறுமதி 800 தர 0.683 என்று சொன்னால் விடை வந்து 546.4. ஆகவே 1000 மொத்தமாக முதலாவது வருடம், இரண்டாவது வருடம், மூன்றாவது வருடம், நான்காவது வருடங்கள் மொத்தமாக சேர்த்து 1931 ரூபாய் 3 சதம் எங்களுக்கு காசு உட்பாச்சல் இந்த இச்சைய பெறுமதியாக இருக்கும். ஆகவே இந்த 4 வருடங்களிலும் எங்களுக்கு கிடைக்கிற மொத்த காசு உட்பாச்சல்கள் 2500. என்றால் முதலாவது வருடம் 400, இரண்டாவது வருடம் 600, மூன்றாவது வருடம் 700, நான்காவது வருடம் 800. ஆக மொத்தமாக 2500 காசு உட்பாச்சல்கள் கிடைக்கிறன. நாங்க ஃபியூச்சர் வலிவை பற்றியே கல்குலேட் பண்ண, அதாவது இன்றைய பெறுமதியை பற்றியே கல்குலேட் பண்ணாம இருந்தோம் என்றால் 2000 ரூபாய் முதலீடு செஞ்சா 5 வருட முடிவு எங்களுக்கு 2500 கியூமுலேட்டிவா வந்து காசு உட்பாய போகுது. ஸோ 500 ரூபாய் எங்களுக்கு லாபம் ஒன்று இருக்கிறது, மேலதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் அதை கொண்டு எடுக்க முடியாது. ஏனென்றால் எதிர்காலத்தில் பணத்தினுடைய தேய்வு, வீக்கம் போன்ற காரணங்களால நாங்கள் கழிவிடப்பட்ட காரணியூடாக இச்சைய பெறுமதியை கல்குலேட் பண்ணமாக இருந்தால் இந்த 2500, அதாவது 5 வருட முடிவில் 4 வருட முடிவில் கிடைக்கிற இந்த 2500 இன்றைய பெறுமதி 1931 ரூபாய் 30 சதமாக இருக்கிறது. சரிதானே? உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். ஸோ எங்களுக்கு தெரியும் காசு காசு உட்பாச்சலின் இச்சைய பெறுமதியிலிருந்து வெளிப்பாச்சலின் இச்சைய பெறுமதியை கழிக்கப்படப்படுவது. ஸோ காசு காசு வெளிப்பாச்சலாக இருந்தது, அதனுடைய இச்சைய பெறுமதி 2000 காணப்படுகிறது. ஆகவே இந்த 2000 இருந்து அதாவது -2000 ஏன் காசு வெளிப்பாட்டில் இருந்து நீங்க 1030 சரியா? அதாவது நீங்கள் காசு உட்பாச்சல் இச்சைய பெறுமதியிலிருந்து மன்னிக்கவும்
காசு உட்பாய்ச்சல், அது காசு உட்பாய்ச்சல் இச்சை பெறுமதி வந்து 1931 ரூபா 30 காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதி 2000 கழித்தால் -68 ரூபாய் 87. அதாவது பாத்தீங்கன்னா காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதி வந்து காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியில இருந்து காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியை கழிக்கப்படுவது என்பிவி. ஆகவே நாங்கள் இங்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது முதலாவது வருடம் காசு உட்பாய்ச்சலுக்கான காரணி, அதாவது காசு நாளுக்கு இச்சைய பெறுமதி 363 ரூபா 60. அதே மாதிரி இரண்டாவது வருடத்துக்கு காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதி 495 ரூபா 60. அதாவது மூன்றாவது வருடத்துக்கான காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதி 525 ரூபாய் 70. நான்காவது வருடத்துக்கான காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதி வந்து 546 ரூபாய் 40. ஆகவே 4 வருடங்களில் இந்த 1931 ரூபாய் 30. ஆனால் காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய 2000. சோ காசு இச்சைய பெறுமதியிலிருந்து காசு வெளிப்பாய்ச்சலின் பெறப்படுவது என்பிவி. சோ நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த காசு உட்பாய்ச்சலின் ரூபாய் காசு வெளிப்பாய்ச்சல் இச்சைய பெறுமதி 2000 பெறப்படுகிறது 68 ரூபாய் 70 -68. ஆகவே இந்த ப்ராஜெக்டை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது. பூஜ்ஜியத்தை விட குறைவாக காணப்படுகிறது. இரண்டாவது உட்பாய்ச்சல்களினுடைய இச்சைய பெறுமதியை விட குறைவாக காணப்படுகிறது. சரியானே? காசு உட்பாய்ச்சல்களின் இச்சைய பெறுமதி காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியை விட குறைவாக காணப்படுவதனால் இரண்டாவது எழுதலாம், net present value of money வந்து பூஜ்ஜியத்தை விட குறைவாக காணப்படுவதனால் இந்த செயற்திட்டத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிதானே? இது கிளியரா? ஓகே. அடுத்து இந்த என்பிவி அனுகூலங்கள், நெட் பிரசன்ட் வேல்யூனுடைய அனுகூலங்கள். நெட் பிரசன்ட் வேல்யூனுடைய அனுகூலங்கள் என்று சொல்லப்படுகிற முதலாவது பணத்தின் கால பெறுமதி கருத்தில் கொள்ளப்படுகிறது. இங்க பாருங்க, நாங்க இந்த முதலீட்டின் கிரயம் 10% என்ற ஒரு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் செய்யணும். அது பணத்தினுடைய கால பெறுமதியை வந்து கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு வருடம் சொன்னா அந்த 10% நாங்க என்ன செய்யறோம், அந்த பணத்தின் பெறுமதியை குறைவடைகிற மாதிரி காட்டும். சோ பணத்தினுடைய கால பெறுமதி வந்து இங்கு டிஸ்கவுண்டிங் பண்ணப்படுது, கழிவிட செய்யப்படுது. பணத்தினுடைய கால பெறுமதி இங்கு கருத்தில் கொள்ளப்படுவதனால் இது ஒரு கருதப்படுகிறது. இரண்டாவது, பெறப்பட்ட முழு காசு பாய்ச்சல்களினதும் என்பிவி கணிப்பு செயற்திட்டத்தின் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அதாவது பெறப்பட்ட முழு காசு பாய்ச்சல்களினதும் என்பிவி கணிப்பீட்டில் செயற்திட்டத்தின் ஆயுட்காலமானது கருத்தில் கொள்ளப்படுகிறது. சரிதானே? எவ்வளவு இந்த ப்ராஜெக்டின் காலம் எவ்வளவு என்பதை நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது, இது நலன் உச்சப்படுத்தலில் உரிமையாளர் கருத்துக்களின் நோக்கங்களுடன் பொருந்துகின்றது. அப்ப நலன் உச்சப்படுத்தல் என்று சொல்லி சொன்னா, அதாவது இந்த ப்ராஜெக்டை செய்யறதா இல்லையா என்ற டிசிஷன் மேக்கிங்ல உரிமையாளர் கருத்துக்களினதும் நோக்கங்களுடனும் இந்த என்பிவி கால்குலேஷன் ஆனது பொருந்தி செல்கிறது. அதை வச்சு கொண்டு உரிமையாளர். அடுத்தது, முழு வியாபார ஒவ்வொரு திட்டத்தினதும் மொத்த என்பிவி பெறுமதி மூலம் காட்ட முடியும் என்று சொல்லப்படுகிறது.
முழு வியாபாரத்தின் என்பிவி பெறுமதியானது ஒவ்வொரு செயற்திட்டத்தினதும் மொத்த என்பிவி பெறுமதியின் மூலம் காட்ட முடியும். அதாவது ஒவ்வொரு செயற்திட்டத்தின், அதாவது ஒவ்வொரு 10 ப்ராஜெக்ட் போகுதுன்னு சொன்னா 10 ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவலான என்பிவியை கால்குலேட் பண்ணலாம். அதே போல மொத்தமாக சேர்த்து என்பிவியை காட்ட முடியும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது என்பிவியினுடைய பிரதிகூலங்கள். இந்த என்பிவி கால்குலேஷன் பிரதிகூலத்தை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த கணிப்பீடு சிக்கலானதாக காணப்படுகிறது. அதாவது இது என்பிவில பிரதிகூலங்கள் என்று சொல்லப்போல இந்த முதலீட்டின் கிரையம் 10%, 5% இருக்கிறது. நாட்டுக்கு நாடு அல்லது காலத்துக்கு காலம் வேறுபட்டதாக காணப்படுகிறது. இதனால கணிப்பீடு செய்வது ஒரு சிக்கலானதாக காணப்படுகிறது. இரண்டாவது, முதலீட்டின் கிரயத்தினை கணிப்பிடுவது நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக காணப்படுகிறது. சொன்னது போன்று முதலீட்டின் கிரயத்தினை கணிப்பிடுவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. சரி, இப்ப நான் முதலீட்டின் கிரயம் எந்த அடிப்படையில இத்தனை பெர்சன்டேஜ் என்று சொல்லி எடுக்கிறது ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் அற்றதாக காணப்படுகிறது. அடுத்தது, சமனற்ற ஆயுட்காலத்தினை கொண்ட செயற்திட்டங்களின் மதிப்பீட்டு சந்தர்ப்பங்களில் ஒரே மாதிரியான பெறுமதிகள் பெறப்படுவதனால் தீர்மானம் எடுத்தல் சிக்கலானதாகும். சரிதானே? இப்ப சில ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் 5 வருஷம், ஒரு ப்ராஜெக்ட் 10 வருஷம், ஒரு வருஷம் 4 வருஷம், இன்னொரு ப்ராஜெக்ட் 3 வருஷம், வேற வேற ஆயுட்காலத்தை கொண்டிருக்கிற ப்ராஜெக்டுகளுக்கு மொத்தமாக சேர்த்து நாங்க என்பிவியை கால்குலேட் பண்ணக்குள்ள அது பாசிட்டிவியா வந்தாலும் சரி, நெகட்டிவான ஆன்சரா வந்தாலும் சரி, அது ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் வித்தியாசப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஏனென்றா தீர்மானம் எடுக்கிற ஆயுட்காலம் வித்தியாசம். சரிதானே? அப்ப ஒவ்வொரு ஆயுட்காலத்துக்கும் தனித்தனி என்பிவி வேணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் என்பிவி கால்குலேஷன் பண்ணக்குள்ள அது ஒரு டிசிஷன் மேக்கிங்ல பிள்ளையான ஒரு முடிவை எங்களுக்கு தருமே. ஆயுட்காலம் குறைஞ்சதுக்கு சில என்பிவி பாசிட்டிவ் ஆகலாம், கூடுதலுக்கு நெகட்டிவ் ஆகலாம். ஸோ இதை வச்சுக்கொண்டு, அதாவது ஆயுட்காலத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு 4-5 ப்ராஜெக்ட்ல மொத்தமாக சேர்த்து நாங்க டிசிஷன் மேக்கிங் பண்ணக்குள்ள தீர்மானம் எடுத்தல் சிக்கலானதாக இருக்கும். அடுத்தது, இது செயற்திட்டங்களை வரிசைப்படுத்த பொருத்தமற்றதாக காணப்படுகிறது. அதான் இது முக்கியம். என்னன்னா என்பிவியை நாங்கள் ஏற்கனவே சொல்லுவோம், தன்னிச்சையான அல்லது ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்களை மதிப்பிடுவதற்கு எந்த ப்ராஜெக்ட் அதிகூடிய என்பிவியை கொண்டு காணப்படுகிறதோ அந்த ப்ராஜெக்டை செய்யறது, மற்றதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் என்று சொல்லி. ஆனா அது ஒரு பொருத்தமற்றதாக இருக்கு. ஏனென்றா லாபச்சூட்டை நாங்க படிக்கிறாங்க, அதாவது ப்ராஃபிட் இண்டெக்ஸ், நாங்க அதை கணிப்பிட வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இன்னொருத்தருக்கு லாபம் அதை செலக்ட் பண்ணலாமா இல்லையாண்டு நான் போன கிளாஸ் உங்களுக்கு அதை படிப்பிக்கிறேன். பேபேக் பீரியட், அதே மாதிரி லாபச்சூட்டன் என்று சொல்லப்படுகிற ஒன்று இருக்கிறது. அதை இண்டெக்ஸ் அதை வச்சு கொண்டுதான் நாங்க அதை செய்யலாமா இல்லையான்ற விஷயம் எடுக்க வேண்டும். சரிதானே? அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கா கழிவு செய்யப்பட்ட காசுபாட்டு நுட்ப முறையில முதலாவது நுட்ப முறை இந்த என்பிவி, முதலீட்டின் கிரைய நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி. அதுல முதலீட்டின் கிரயம் என்றால் என்ன, கழிவிடல் என்றால் என்ன, பணத்தின் இத்தைய பெறுமதி என்றால் என்ன, அந்த பணத்தினுடைய இத்தைய பெறுமதியை நாங்கள் எவ்வாறு கால்குலேட் பண்ணலாம், அதே போல முதலீட்டின் அதுக்கான கால்குலேஷன் பார்த்தோம்னா ஆட்டுத்தொகையினுடைய இத்தைய பெறுமதி என்றால் என்ன, அதை எவ்வாறு கால்குலேட் பண்றது, அதே போல பணத்தினுடைய தேறிய இத்தைய பெறுமதி, அதாவது நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி என்றால் என்ன, அதை நாங்கள் எவ்வாறு கால்குலேட் பண்றது, அதுக்கு அதன் என்பிவியின் அனுகூலம் என்ன, அதனுடைய பிரதிகூலம் நாங்கள் பார்த்தோம். அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம்
அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் உள்ளக வருவாய் வீதம் அல்லது அக விளைவு வீதம் என்று சொல்லப்படுகிறது. உள்ளக வருவாய் வீதம் அல்லது அக வீதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேறிய இச்சைய பெறுமதியினை பூஜ்ஜியமாக காட்டுகின்ற கண்டப்பட்ட வீதமானது உள்ளக வருவாய் வீதம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதிக்கு வீதமாகும். அதாவது சிம்பிளா சொல்றால் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR என்று சொல்லப்படுவது என்னென்றால் பெறுமதியை பூஜ்ஜியமாக காட்டுகின்ற வீதம். அதாவது காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியை நாங்க என்னென்று சொன்னோம், உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதி இச்சைய பெறுமதிக்கு சமனாக காணப்படுகின்ற எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது சொன்னால் இரண்டு வகையில் மதிப்பிடப்படுகிறது. ஒன்று வரைபட ரீதியாக கணக்கிடப்படுகிறது, கணக்கீட்டு முறைமை அடிப்படைப்படுகிறது. சரி, எவ்வாறு என்பிவி தீர்மான விதி, அதாவது என்பிவி ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக காணப்படும், அதாவது உட்பாய்ச்சலின் வெளிப்பாய்ச்சலின் இத்திய பெறுமதியை விட அதிகமாக காணப்பட்டால் எவ்வாறு நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்றோம். அதே மாதிரி காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியானது காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியை விட குறைவாக காணப்பட்டால் அதை என்பிவி பூஜ்ஜியத்தை விட அதிகமாக காணப்பட்டால் அக்செப்ட் பண்றோம். என்பிவி பூஜ்ஜியத்தை விட குறைவாக காணப்பட்டால் என்பிவி பூஜ்ஜியத்தை விட கூடுதலாக காணப்படாத என்பிவி வந்து பூஜ்ஜியத்தை விட குறைவாக காணப்படாது நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்றோம். சரிதானே? அதே மாதிரி இந்த ஐஆர்ஆரையும் நாங்க தீர்மான விதி இருக்குது. என்ன எப்படி ஐஆர்ஆர் வந்தா அக்செப்ட் பண்ணலாம், எந்த ஐஆர்ஆர் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணலாம் என்று சொல்லியும் இருக்கு. முதலாவது ஒரு செயற்திட்டத்தினை மட்டும் மதிப்பிடல். ஒரு செயற்திட்டத்தினை மட்டும் மதிப்பிடக்கூட வந்து முதலீட்டின் கிரயம் ஐஆர்ஆரை விட குறைவாக இருந்து ஐஆர்ஆர் முதலீட்டின் கிரயம் ஐஆர்ஆர் முதலீட்டின் கிரயத்தை விட ஐஆர்ஆர் வந்து அதிகமானதாக காணப்பட்டால் அந்த ப்ராஜெக்டை வந்து நாங்க அக்செப்ட் பண்ண முடியும். சரி, எனக்கு விளங்குதானே? அதாவது செயற்திட்டத்தினை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். எவ்வாறு என்று சொன்னா முதலீட்டின் கிரயத்தை விட ஐஆர்ஆர் வந்து நாங்கள் நினைக்கிற பார்த்தோம். முதலீட்டின் கிரயம் என்று சொல்லப்படுவது என்ன என்று சொல்லி நான் சில படிப்பிக்கிறேன் உங்களுக்கு. என்ன முதலீட்டின் கிரயம் என்று சொல்லப்படுவது? ஒரு செயற்திட்டத்தின் ஒரு தொகை பணத்தினை முதலீடு செய்வதனால் விட்டு கொடுக்கப்பட வேண்டிய வருவாய் வீதம் அல்லது அச்செயற்திட்டத்திற்காக முதலீடு பெறப்படுகின்ற போது உருவாக்கப்படுகின்ற கிரயம் முதலீட்டின் கிரயம். சரியானே? அதான் முதலீட்டின் கிரயம். அந்த முதலீட்டின் கிரயத்தை விட ஐஆர்ஆர் உள்ளக வருவாய் வீதம் அதிகமாக இருந்தால் அந்த செயற்திட்டத்தினை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். முதலீட்டின் கிரயத்தை குறைவாக இருந்தால் அச்செயற்திட்டத்தினை நாங்கள் நிராகரிக்க முடியும். ஐஆர்ஆர் முதலீட்டின் கிரயத்துக்கு சமனானதாக இருந்தால் முகாமை வந்து
முகாமைத்துவ தீர்மானத்திற்கு இணங்க ஏற்றுக்கொள்றதா அல்லது நிராகரிக்கிறதா என்றதை முடிவெடுக்க முடியும். அப்ப கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு IRR என்றது என்ன? தேறிய இத்தய பெறுமதியினை பூச்சியமாக காட்டப்படுகின்ற அல்லது காட்டுகின்ற கழிவிடப்பட்ட வீதமானது உள்ளக வருவாய் வீதம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது காசு உட்பாய்ச்சலின் இத்தய பெறுமதியானது காசு வெளிப்பாய்ச்சலின் இத்தய பெறுமதிக்கு சமனாக காணப்படுகின்ற கழிவிடப்பட்ட வீதமாகும். இந்த IRR மீதான தீர்மான விதி எவ்வாறு இருக்குமாக இருந்தால், ஒரு செயற்திட்டத்தினை மட்டும் மதிப்பிடுவதாக இருந்தால் IRR முதலீட்டின் கிரயத்தை விட அதிகமானதாக காணப்பட்டால் அந்த செயற்திட்டத்தினை ஏற்றுக்கொள்ள முடியும். IRR முதலீட்டின் கிரயத்தை விட குறைவானதாக காணப்பட்டால் அச்செயற்திட்டத்தை நிராகரிக்க முடியும். IRR முதலீட்டின் கிரயத்துக்கு சமனானதாக காணப்பட்டால் முகாமைத்துவ தீர்மானத்திற்கு இணங்க செயற்திட்டமானது ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது நிராகரிக்கப்பட முடியும். இரண்டாவது, தன்னிச்சையான செயற்திட்டங்களை மதிப்பிடல். முதலீட்டின் கிரயத்தை விட அதிக IRR பெறுமதியை கொண்ட அனைத்து செயற்திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், NPV-லையும் சாதகமான பெறுமதியை கொண்டுள்ள NPV கால்குலேஷன் இருக்கிற எல்லா ப்ராஜெக்டையும் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி முதலீட்டின் கிரயத்தை விட அதிக IRR பெறுமதியை கொண்ட அனைத்து செயற்திட்டங்களும் ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்களை மதிப்பிடல். உயர் IRR பெறுமதியை கொண்ட செயற்திட்டங்களில் இருந்து முதலீட்டின் கிரயத்தை விட அதிக IRR பெறுமதியை கொண்ட செயற்திட்டம், அதாவது உயர் IRR பெறுமதி, அதாவது NPV சொன்ன என்னண்டு சாதகமான NPV இருக்கிற ஆட்கள் NPV ப்ராஜெக்ட்ல இருந்து உயர்ந்த NPV எது காணப்படுகிற ப்ராஜெக்டோ அதைத்தான் அக்செப்ட் பண்ணுவோம் NPV-ல. இங்க ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்கள் மதிப்பிடுகின்ற வழியில் IRR-ல உயர் IRR பெறுமதியை கொண்ட செயற்திட்டங்களில் இருந்து முதலீட்டின் கிரயத்தை விட அதிக IRR பெறுமதியை கொண்ட செயற்திட்டமானது ஏற்றுக்கொள்ள முடியும். எனினும் சில சந்தர்ப்பங்களில் ஒன்றிலொன்று சாரா செயற்திட்டங்களானது அவற்றின் IRR மற்றும் NPV-க்காக வேறுபட்ட விடைகளை பெறுகின்றது. சரிதானே? சில சந்தர்ப்பங்களில் ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்களானது அவற்றின் IRR மற்றும் NPV-க்காக வேறு விடைகளை பெறுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இறுதி தீர்மானமானது NPV-யின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படல் வேண்டும். அதாவது இப்ப உங்களுக்கு IRR என்ற பெறுமதியில NPV பெறுமதி தாராங்கள், ஆனால் ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்கள். சரியா? இந்த சந்தர்ப்பங்களில NPV-யின் அடிப்படையிலேயே தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். எனவே IRR ஆனது ஒன்றிலொன்று சாரா செயற்திட்டங்களின் மதிப்பீட்டிற்கு பொருத்தமற்றதாக காணப்படும். சரிதானே? ஆகவே IRR ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்களை மதிப்பிடுவதற்கு பொருத்தம் அற்றதாக காணப்படுகிறது. இப்ப பாப்போம் IRR-னுடைய அனுகூலங்கள். IRR கால்குலேஷனுடைய அனுகூலங்கள் என்னென்று சொல்லி பார்த்தோம்னா, பணத்தின் கால பெறுமதியானது கருத்தில் கொள்ளப்படுகின்றது. செயற்திட்டத்தினை மதிப்பிடுவதில் முழு ஆயுட்காலமும் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. செயற்திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்பட வேண்டிய ஆக குறைந்த திரும்ப தொடர்பான நோக்கமானது தரப்படுகின்றது. முகாமையாளர்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது.
செயற்திட்டத்தினை மதிப்பிடுவதற்கு முன்னர் அளவிடப்பட்ட காரணியை தீர்மானிக்க தேவையில்லை. சரியா? அப்போ ஒன்று IRR என்ற அனுகூலங்கள் ஒன்று, பணத்தின் கால பெறுமதியானது கருத்தில் கொள்ளப்படுகிறது. சரியாவே? பணத்தின் கால பெறுமதி உங்களுக்கு கேட்கிறே கழிவிடப்பட்ட காரணியை பணத்தின் கால பெறுமதி வைத்துக் கொண்டு கருத்தில் பண்ணப்படுகிறது. சரிதானே? சோ பணத்தின் கால பெறுமதியானது கருத்தில் கொள்ளப்படுகிறது. அடுத்தது, செயற்திட்டத்தினை மதிப்பிடுவதில் முழு ஆயுட்காலமும் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அடுத்தது, செயற்திட்டத்தினூடாக உழைக்கப்பட வேண்டிய ஆக குறைந்த திரும்பல் தொடர்பான நோக்கமானது தரப்படுகின்றது. முகாமையாளர்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அடுத்தது, செயற்திட்டத்தினை மதிப்பிடுவதற்கு முன்னர் கழிவிடப்பட்ட காரணியை தீர்மானிக்க தேவையில்லை. சரிதானே? அடுத்தது, IRR பிரதிகூலங்கள். இது கணிப்பிடுவது சாத்தியமற்றதாகும். IRR கால்குலேஷன் செய்யக்குள்ள விளங்கும் அது எவ்வாறு கால்குலேட் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் படிப்பேன் எவ்வாறு சாத்தியமற்றதாகும். பாரம்பரியமற்ற காசு பாய்ச்சல்களை கொண்ட செயற்திட்டங்களினால் அதிக IRR பெறப்படுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றிலொன்று சாரா செயற்திட்டங்களை பெறுமதிகளை மதிப்பிடுவதற்கு இது பொருத்தமற்றதாக காணப்படுகிறது. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தனா, ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்களை மதிப்பிடுவதற்கு NPV தான் சரியான ஒரு டெக்னிக். IRR ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்களை மதிப்பிடுவதற்கான டெக்னிக் இல்லை. இது முதலீட்டின் ஒப்பீட்டு அளவினை கருத்தில் கொள்வதில்லை. சரிதானே? இதுதான் IRR என்று சொல்லப்படுகிறது. சரியா? இப்ப பார்ப்போம். IRR NPV நாங்கள் ஒப்பீடு செய்து பார்ப்போம். சரியா? அப்ப IRR NPV. IRR என்ற என்ன? காசு உட்பாய்ச்சலின் பெறுமதி காசு வெளிப்பாய்ச்சலின் சமமாகின்ற அல்லது பூச்சியமாகின்ற ஒரு நிலைமை அல்லது கழிவிடல் இந்த IRR என்று சொல்றோம். NPV என்றால் என்ன சொல்றோம்? காசு வெளிப்பாய்ச்சலின் காசு உட்பாய்ச்சலின் இத்திய பெறுமதிக்கும் காசு வெளிப்பாய்ச்சலின் இத்திய பெறுமதிக்கும் இடையிலான வேறுபாடை சொல்றோம் NPV என்று. இது ரெண்டுக்குமான ஒப்பிட பார்க்க வேண்டும். ஒன்று, பாரம்பரிய காசு பாய்ச்சல்களுடனான செயற்திட்டங்களுடன் இந்த IRR காணப்படுகிறது. NPV காணப்படுகிறது. பாரம்பரிய காசு பாய்ச்சல்களுடனான செயற்திட்டங்கள், பாரம்பரியமற்ற காசு பாய்ச்சல்களுடனான செயற்திட்டங்களுடன் NPVயும் IRR காணப்படுகிறது. சரிதானே? பாரம்பரிய காசு பாய்ச்சல்களானது ஏதாவது ஒரு செயற்திட்டத்தினுடைய ஆரம்பத்தில் காசு வெளிப்பாய்ச்சல்களை வெளியேற்றுகின்றதுடன் மீதி காலப்பகுதியில் உள்ள காசு உட்பாய்ச்சல்களானது பாரம்பரிய காசு பாய்ச்சல் எனப்படுகிறது. சரியானே? பாரம்பரிய காசு பாய்ச்சல் ஆனது ஏதாவது ஒரு செயற்திட்டத்தினுடைய ஆரம்பத்தில் காசு வெளிப்பாடுகளை வெளியேற்றுகின்றதுடன் மீதி காலப்பகுதியில் உள்ள காசு உட்பாய்ச்சல்களானது பாரம்பரிய காசு பாய்ச்சல் என்று சொல்லப்படுகிறது. IRR ஆகிய இது முறைமைகளின் மூலமான பாரம்பரிய காசு பாய்ச்சல்களை கொண்ட தன்னிச்சையான செயற்திட்டங்களானது ஒரே மாதிரியான விடையினையே தருகிறது. அதாவது செயற்திட்டத்தினை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரித்தலா என்ற தீர்மானத்திலேயே தருகின்றது. விளங்கிக் கொள்வோம். பாரம்பரிய காசு பாய்ச்சல்களானது ஏதாவது ஒரு செயற்திட்டத்தினுடைய ஆரம்பத்தில் காசு வெளிப்பாய்ச்சல்களை வெளிப்படுத்துகிறது, மீது காலப்பகுதியில் காசு உட்பாய்ச்சல் மாறது நார்மலான பாரம்பரிய காசு பாய்ச்சல். சரியா? இதுக்கு மாறாக நடக்கிறது பாரம்பரியமற்ற காசு பாய்ச்சல். NPV மற்றும் IRR ஆகிய இரு முறைமைகளின் மூலமான பாரம்பரிய காசு பாய்ச்சல்களை கொண்ட
தன்னிச்சையான செயற்திட்டங்களானது ஒரே மாதிரியான விடையினை தருகின்றது. அப்ப பாரம்பரிய காசுப்பாட்டில்கள்ல என்பிவியும் ஐஆர்ஆரும் தன்னிச்சையான செயற்திட்டங்களை மதிப்பீடு செய்கின்ற வேளையில ஒரே விதமான விடையினையே தருகிறது. ஆகவே இதுல ஒன்றுல முடிவெடுத்தா மற்ற அதே தரப்போகும். அதாவது என்பிவியில செயற்திட்டத்தை ஏற்றுக்கொண்டா ஐஆர்ஆர் செயற்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். என்பிவியில நிராகரித்தா ஐஆர்ஆர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு ஒரே மாதிரியான விடையினை தருகிறது. இதுதானே அதான சொல்றாங்க பாரம்பரியமான காசுப்பாட்டில் கொண்ட தன்னிச்சையான செயற்திட்டங்கள். பாரம்பரிய காசுப்பாட்டில்களை கொண்ட ஒன்றிலொன்று சாரா செயற்திட்டங்கள். இவ்வகையான சந்தர்ப்பங்களில் என்பிவி மற்றும் ஐஆர்ஆர் மூலம் பெறப்பட்ட விடைகளான ஒன்றிலொன்று இருந்து வேறு காணப்படலாம். சரியா? ஆறாத செயற்திட்டங்கள் என்று சொல்ல வரக்குள்ள என்பிவி மற்றும் ஐஆர்ஆர் மூலம் பெறப்பட்ட மாறும். ஆனால் தன்னிச்சையான செயற்திட்டங்கள்ல என்பிவியும் ஐஆர்ஆரும் சமனாகத்தான் இருக்கும். ஆனால் பாரம்பரியமான காசுப்பாட்டல் முறையில இந்த ஒன்றிலொன்று சாராத செயற்திட்டங்களாக இருந்தால் இங்கு என்பிவி மற்றும் ஐஆர்ஆர் மூலம் பெறுகின்ற விடைகளானது ஒன்றில இருந்து ஒன்று வேறுபட்டதாகப்படும் என்ற விடயத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. சரியானே? அடுத்த மிக முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், செயற்திட்டங்களை மதிப்பிடுவதில் கருத்தில் கொள்ளப்படாத காசுப்பாட்டல்கள் யாவை என்று கேட்கலாம். சரியா? அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போன கிளாஸ்ல படிப்பிச்சேன். நான் செயற்திட்டங்களை மதிப்பிடுகின்ற வழியில் இந்த ஒரு பேவக் பீரியட் காசுப்பாட்டல் கணிப்பிடக்குள்ள உங்களுக்கு நான் படிப்பிக்கக்குள்ள தேய்வு கல்குலேட் பண்ண முடியுமா, கல்குலேட் பண்ண முடியாதா என்ற விஷயங்களை பார்த்தோம். சரிதானே? அதாவது செயற்திட்டங்களை மதிப்பிடுவதில் பின்வரும் காசுப்பாட்டல்கள் உள்ளடக்கப்படுவதில்லை. சரிதானே? ஒன்று அமிழும் கிரயம். முன்னரே ஏற்பட்டுள்ள கடந்த கால கிரயம் தான் அமிழும் கிரயம். முன்னரே ஏற்பட்டிருக்கிற கடந்த கால கிரயத்தை நாங்க சொல்லுவது அமிழும் கிரயம் என்று சொல்றோம். இது எதிர்கால தீர்மானங்களினால் மாற்றப்பட முடியாததன் காரணமாக இது ஒரு பொருத்தமான காசுப்பாட்டலாக காணப்படுவதில்லை. அப்ப அமிழுங்கிரயம் என்று சொல்லப்படுவது என்னென்றால் முன்னரே ஏற்பட்டுள்ள கடந்த கால கிரயமாகும். இது எதிர்கால தீர்மானங்களினால் மாற்றப்பட முடியாததன் காரணமாக, அதாவது எதிர்காலத்தில முன்னரே ஏற்பட்டுள்ள கடந்த கால கிரயம், இது எதிர்கால தீர்மானங்கள்ல மாற்றப்பட முடியாது. நாங்கள் எதிர்காலத்துல தீர்மானம் எடுத்து இந்த கிரயத்தை மாற்ற முடியாது. இது ஒரு பொருத்தமான காசுப்பாட்டலாக காணப்படுவதில்லை. இதை சொல்றது அமிழும் கிரயம். அடுத்தது கொமிட்டட் காஸ்ட், அதாவது ஈடுபாட்டு கிரயம் என்று சொல்றோம். இது எதிர்காலத்தில் கொடுப்பனவினை மேற்கொள்வதற்கு முன்னரே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரயம். அதாவது எதிர்காலத்தில் நீங்க ஒரு பேமெண்ட் செய்யறதுக்கு முன்னரே இன்றைக்கு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கிரயம். இது எதிர்கால தீர்மானங்களினால் மாற்றப்பட முடியாததன் காரணமாக இது ஒரு பொருத்தமான காசுப்பாட்டலாக கருதப்படுவது இல்லை. சரிதானே? அடுத்தது பெருமான தேய்வு. இது ஒரு காசுப்பாட்டலாக கருதப்படுவது இல்லை. சரியா? ஏன்? தேய்வு என்பது பணம் படியாக நாங்களாக டிப்ரிசியேஷன் பண்ணி லாப நட்ட கணக்கில் இருந்து வரவு வைத்து காட்டுது. சரியா? ஸோ தேய்வு காசுப்பாட்டலாக கருதப்படுவது இல்லை. சரி, பாருங்க, ஒன்று அமிழும் கிரயம், அடுத்தது ஈடுபாட்டு கிரயம், அடுத்தது தேய்வு. அடுத்தது கற்பனை கிரயம். இது உண்மையாக ஏற்பட்டிருக்காததுடன்
பயன்படுத்தப்படுகின்ற வளங்களுக்கான கிரயத்தை காட்டுகின்ற ஒரு உண்மையற்ற கிரயமாக காணப்படுவதனால் இது ஒரு பொருத்தமான காசுப்பாய்ச்சலாக கருதப்படுவதில்லை. அப்ப கற்பனை கிரயம் என்பது இது உண்மையாக ஏற்பட்டிருக்காததுடன் பயன்படுத்தப்படுகின்ற வளங்களுக்கான கிரயத்தை காட்டுகின்ற ஒரு உண்மையற்ற கிரயமாக காணப்படுவதனால் இது ஒரு பொருத்தமான காசுப்பாய்ச்சலாக காட்டப்படுவதில்லை. அப்ப இது உண்மையாக ஏற்பட்டிருக்காது, ஆனா பயன்படுத்தப்படுகின்ற வளங்களுக்கான கிரயத்தை காட்டுகின்ற ஒரு உண்மையற்ற ஒரு கிரயமாக இருக்கு. சரியா? அதனால இதை நாங்க காசுப்பாய்ச்சலாக கருதி கொள்றது இல்லை. அடுத்தது ஒதுக்கப்பட்ட அல்லது உறிஞ்சப்பட்ட நிலையான மேந்தலை. இதை நீங்க முகாமைத்துவ கணக்கீட்டுல படிச்சிருப்பீங்க. இது பொருத்தமான செயற்திட்டத்திற்கு ஏற்பட்டிருக்காதனால், இது ஒரு பொருத்தமான செயற்திட்டத்திற்கு ஏற்பட்டிருக்காதனால் இது ஒரு பொருத்தமான காசுப்பாய்ச்சலாக காணப்படுவது இல்லை. அடுத்தது சொத்துக்களின் புத்தக பெறுமதி, புக் வேல்யூ ஆஃப் அசெட். இது முன்னரே ஏற்பட்டிருப்பதுடன் அமுலங்கிரயமாகவும் காணப்படுவதனால் இது ஒரு பொருத்தமான காசுப்பாய்ச்சலாக காணப்படுவது இல்லை. சரிதானே? ஆகவே ஒரு செயற்திட்டத்திற்கு உள்வாங்கப்படாத காசுப்பாய்ச்சல்கள் யாவை என்று கேட்டால், ஒன்று அமுலங்கிரயம், அடுத்தது ஈடுபாட்டு கிரயம், அடுத்தது தேய்வு, அடுத்தது கற்பனை கிரயம், அடுத்தது ஒதுக்கப்பட்ட அல்லது உறிஞ்சப்பட்ட நிலையான மீந்தலை, அடுத்தது சொத்துக்களின் புத்தக பெறுமதி ஆகியவை காசுப்பாய்ச்சலாக கருத்தில் கொள்ளப்பட முடியாதவையாக இருக்கும். சரி, கடந்த வகுப்பில் நாம் ஒரு வினா தந்திருந்தோம். நம்ம ஏபிசி கம்பெனியானது 2 செயற்திட்டங்கள்ல ஒன்றில் முதலிடுவதற்கு தீர்மானித்துள்ளது. ஒன்று செயற்திட்டம் ஏ, மற்றது செயற்திட்டம் பி என்று சொல்லி, அதுல முதலீடு செயற்திட்டம் ஏல 1750 1,17,50,000 ரூபாய் செயற்திட்டம் ஏயில் முதலீடு செய்கிறது. செயற்திட்டம் பியில் 24 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறது. செயற்திட்டங்களுடைய ஆயுட்காலம் 2க்கு 5 வருடங்களாக காணப்படுகிறது. செயற்திட்டத்தினுடைய இறுதியில் இழிவு பெறுமதி 1,80,000 செயற்திட்டத்தின் பியினுடைய இறுதி பெறுமதி 1,60,000 காணப்படுகிறது. இங்கு தேவைக்கு பின்னரான தேறிய லாபம் தரப்படுகிறது. சரியா? இங்க பார்க்க வேண்டியது தேய்வுக்கு பின்னரான தேறிய லாபம் இங்கு தர. தேய்வை கழித்ததுக்கு பிற்பாடு இருக்கிற தேவை. அப்ப நாங்க பாய்ச்சலாக நாங்க கருதுவதில்லை. சோ தேவைக்கு முன்னரான லாபத்தை தான் எங்களுக்கு கால்குலேட் பண்ண வேண்டும். ஆகவே தேவைக்கு பின்னரான தேறிய லாபம் தரப்படுகிறது. லாபம் கருதப்படுகிறது. பாருங்கள், 2,80,000. ஆகவே கவனித்துக் கொள்ள வேண்டும், வினாக்களில காசு பாய்ச்சலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தரப்படுதா, காசு பாய்ச்சலாக இருக்க முடியாத விஷயங்கள். தேவைக்கு பின்னான தேவையெல்லாம் தேவை காசு பாய்ச்சல் அல்ல. சோ தேவைக்கு முன்னரான லாபத்தை தான் நாங்க எடுக்க வேண்டி இருக்கிறது. சோ இதுன்னு நாங்க பார்த்தோம்னா தேவைக்கு பின்னரான தேறிய லாபத்துல பார்த்தோம்னு சொன்னா காசு பாய்ச்சலை கால்குலேட் பண்றதுக்காக இப்ப இதுல ஆண்டு ஒன்றுக்கு 2,80,000, 2க்கு 1,30,000, மூன்றாவது வருடம் 80,000, 4வது வருடம் 70,000 நட்டம் ஏற்படுகிறது, 5வது வருடம் 1,20,000 நட்டம் ஏற்படுகிறது. அதே போல செயற்திட்டம் பியில் முதலாவது வருடம் 5,82,000 லாபம் ஏற்படுகிறது, 2வது வருடம் 2,57,000 ஏற்படுகிறது, 3வது வருடம் 1,42,000 ஏற்படுகிறது, 4வது வருடம் 93,000 ஏற்படுகிறது, 5வது வருடம் 90 நட்டம் ஏற்படுகிறது, 5வது வருடம் 1,58,000 ஏற்படுகிறது. இதில் முதலாவது கேள்வி, ஒவ்வொரு செயற்திட்டத்திற்குமான மீள் செலுத்துகை காலத்தினை கழிப்பிடுக. இங்கு நீங்கள் மீள் செலுத்துகை காலம் கால்குலேட் பண்ணுகின்ற வேளையில திரட்டிய காசு, அதாவது முக்கியமான காசு பாய்ச்சல் எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். செயற்திட்ட மெய்க்கான காசு பாய்ச்சல் எவ்வளவு,
செயற்திட்டம் பிக்கான காசு பாய்ச்சல் எவ்வளவு என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கு நான் இதுல வினாக்க விடையை அளிக்கிறேன் பாருங்கள். அடிப்படை முதலீடு இதுல நாங்கள் காசு பாய்ச்சலுக்கு பெருமான தேய்வு பின்னரான தேர்தலாக தந்திருக்கப்படுகிறனால தேய்வு எவ்வளவு என்பது எங்களுக்கு தரப்படவில்லை, வீதத்திலும் தரப்படவில்லை. இதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த பெருமான தேய்வை கண்டுபிடிப்பதாக இருக்கிறோம். ஒன்று, இங்கு ஆரம்ப முதலீடு தந்திருக்கிறார்கள் 17,50,000, இறுதி பெறுமதி தந்திருக்கிறார்கள் 1,50,000. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், வாகனம் இயந்திர இருக்கலாம் அல்லது தளவாடம் அல்ல காணி கட்டிடங்களில் முதலீடு செய்வதாக இருக்கலாம். ஆகவே இங்கு இறுதி பெறுமதி ப்ராஜெக்டின் இழிவு பெறுமதி 1,50,000 தந்திருக்கிறார்கள் 5 வருடத்தில். ஆகவே ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு தேய்வு ஏற்படுது என்று நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆகவே நாங்கள் எவ்வாறு இதனை கணிப்பிடலாமாக இருந்தால் 17 லட்சம், அதாவது 17,50,000 17,50,000 இருந்து இழிவு பெறுமதியான 1,50,000 கழிக்க வேண்டும். கழிந்தால் பெருமான தேய்விடத்தக்க பெறுமதி கிடைக்கும். அதாவது கிரயத்தில் இருந்து இழிவு பெறுமதியை கழிக்க பெறப்படுவது தேய்விடத்தக்க பெறுமதியாகும். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், கிரயத்தில் இருந்து முதலீட்டு கிரயத்தில் இருந்து தேய்விடத்தக்க பெறுமதியை கழித்தல் வேண்டும், இழிவு பெறுமதியை கழித்தல் வேண்டும். கழித்தால் பெறப்படுவது தேய்விடத்தக்க பெறுமதியாகும். அதன் பிற்பாடு அந்த விடையிலிருந்து அந்த விடையினை நாங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆனது காணப்படுகிறதோ அத்தனை ஆண்டுகளால் பிரித்தல் வேண்டும். இங்கு 5 என்று விடை தரப்பட்டிருக்கிறது. ஆகவே 5 ஆண்டுகளால் அதனை பிரித்தல் வேண்டும். பிரித்தால் வருகின்ற விடையானது 3 பெருமான தேய்வாக இருக்க போகிறது. 3,20,000 ரூபாய். ரூபாய் செயற்திட்டம் ஏயினுடைய பெருமான தேய்வாக இருக்க போகிறது. விளங்கிட்டா? அவர் பெருமான தேய்வு செயற்திட்டம் ஏயின் பெருமானத்தை எவ்வாறு கால்குலேட் பண்ணீங்க? அடிப்படை முதலீட்டில இருந்து இழிவு பெறுமதியை கழித்துவிட்டு அதனை செயற்திட்டங்களுடைய ஆயுட்காலத்தால் பிரிக்கப்படுவது பெருமான தேய்வு. பெருமான தேய்வு 3,20,000 எங்களுக்கு கிடைத்தது. இந்த 3,20,000 எங்களுக்கு தேய்வுக்கு பின்னரான லாபம் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த 3,20,000 அந்த தேய்வுக்கு பின்னரான லாபத்துடன் கூட்டுகின்ற வேளையில் எங்களுக்கு தேய்வுக்கு பின்னரான லாபம் கிடைக்கப்பெறும். விளங்கிவிட்டதா? தேய்வுக்கு பின்னரான லாபம் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பாருங்கள்.
Hello? Yeah. Oh, now I'm showing it. Sorry? Yeah, yeah. Now I'm calculating some. Just now, now it's okay. Now? Oh, no, no. Now I'm pressing. Sorry. Just now? Click. Okay. இங்கு பாவம் இந்த தேய்வு வந்து எவ்வாறு கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கிறது 17,50,000 1,50,000 கழிக்க பெறப்படுகிற வேளையில அது 5 பெருமான தேவை அது 5 ஆண்டுகளாக பெருக்கினால் பிரித்தால் 3,20,000 விடை வருகிறது. ஆகவே ஒவ்வொரு வருடம் 3,20,000 ரூபாய் இந்த 3,20,000 தேவை எல்லா ஆண்டுகளுக்கும் வருகின்ற தேவைக்கு பின்னரான லாபத்துடன் கூட்ட வேண்டும். அதை இவ்வாறு அமையும். ஆகவே தேவைக்கு பின்னரான லாபம் அல்லது காசு பாய்ச்சல் முதலாவது வருடம் 6 லட்சம் ரூபாய், இரண்டாவது வருடம் 4,50,000 ரூபாய், மூன்றாவது வருடம் 4 லட்சம் ரூபாய், நான்காவது வருடம் 2,50,000 ரூபாய், ஐந்தாவது வருடம் 2 லட்சம் ரூபாய். ஆகவே இங்க பாருங்க, இந்த கணக்கில உங்களுக்கு தந்திருக்கிற விட வந்து காசு பாய்ச்சல் எவ்வாறு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. அப்ப அடிப்படை முதலீடு தந்திருக்கிறாங்க, ஆயுட்காலம் தந்திருக்கிறாங்க, இழிவு பெறுமை தந்திருக்கிறாங்க. ஸோ அடிப்படை முதலீட்டிலிருந்து இழிவு பெறுமதியை கழிக்க வாரது பெருமான தேவிடத்தக்க பெறுமதி. இந்த ப்ரொஜெக்டினுடைய ஆயுட்காலம் 5 வருஷம். ஸோ 5 வருஷத்துல நாங்கள் பெருமானத்தை விடத்தக்க பெறுமதியை 5ஆல பிரிக்க பெறப்படுகிற விடை வந்து 3,20,000 ரூபாய் பெருமான தேய்வு. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் காசு பாய்ச்சல் நாங்கள் என்ன செய்யறோம், தேய்வு அதாவது தேவைக்கு பின்னரான லாபத்தோட தேவை கூட்ட காசு பாய்ச்சல் கிடைக்குது. தேவைக்கு பின்னரான லாபம் தேவை காசு 6 லட்சம், வருஷம் 4,50,000, மூன்றாவது வருஷம் 4 லட்சம், 4,50,000, அஞ்சாவது வருஷம் 2 லட்சம். ஸோ இதை வச்சு செய்யணும். சரிதானே? ரைட். இப்ப இது செஞ்சாச்சு, காசு பாய்ச்சல் கண்டுபிடிச்சாச்சு.
உங்களுக்கு பேபேக் பீரியட் கண்டுபிடிக்கணும். இங்கு 0ஆம் வருஷத்தில் எவ்வளவு நாங்கள் வெளிப்பாய்ச்சல் ஆகிறது? 17,50,000. $17,50,000 காசு வெளிப்பாய்ச்சல் ஆகும். ஆகவே காசு வெளிப்பாய்ச்சல் 17,50,000. நாங்கள் இங்கு பேபேக் பீரியட், அதாவது மீள் செலுத்துகை காலத்தை உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறோம். சரிதானே? அப்ப நாங்கள் மீள் செலுத்திய காலம் நான் போன கிளாஸ் படிப்பிச்சினால் உங்களுக்கு மீள் செலுத்திய காலம் பார்க்கிறதாக இருந்தால் திரட்டிய காசு பாட்டில் பார்க்க வேண்டும். திரட்டிய காசு பாட்டில் பார்க்க வேண்டும். ஆகவே திரட்டிய காசு பாய்ச்சல் நாங்கள் பார்க்க வேண்டும். அவை 17,50,000. அவை 17,50,000 மைனஸ் ஆகவே அவ்வாறு வரப்போகிறது. ஸோ இப்ப நீங்க காசு பாய்ச்சல் எவ்வளவு? 17,50,000 இருந்து 6,00,000 கழித்தீர்களாக இருந்தால் வருகின்ற விடை 11,50,000 மைனஸ் தான் வரும். ஏன் 17,50,000 இருந்து 6,00,000 கழிக்க புறப்படுகிற விடை வந்து 11,50,000. பின்பு 11,50,000 இருந்து 4,80,000 கழிக்க புறப்படுவது 7,00,000. 7,00,000 4,00,000 கழிக்கப்படுவது 3,00,000. ஆகவே 3,00,000 இருந்து கழிக்கப்படுவது உங்களுக்கு 5,000 வருமாக இருந்தால் நாங்கள் இடங்களுக்கு கிடைச்சு காசு பாய்ச்சல் வந்துடும். 17,50,000 வந்துடும். இன்னும் 50,000 வந்தான். ஆகவே 5வது வருடம் எங்களுக்கு அந்த காசு பாய்ச்சலின் தொகை எவ்வளவு? 2,50,000 ஆகவே எங்களுக்கு வந்த காசு பாய்ச்சல் வரவேண்டிய காசு பாய்ச்சலானது 50,000. வரவேண்டிய காசு பாய்ச்சலானது 50,000. 2,00,000 12 மாதம். அது 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள் எங்களுக்கு இந்த பேமெண்ட் வர இருந்தது. 3 மாதங்களும் எங்களுக்கு 4 ஆண்டுகளும் 3 மாதங்களிலும் இந்த
4 மாதங்களும் 4 வருடங்களும் 3 மாதங்களிலும் வந்து இந்த காசு பாத்திரானது எங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதாவது போட்ட முதலீடு கிடைக்கிறது. இதுதான் விடை. 4 மாதங்களிலும் 3 மாதங்களிலும் விடை இதுக்கு. இதே போன்றுதான் நீங்கள் வீக்கம் செய்ய வேண்டும். அடிப்படை முதலீடு 24 லட்சம், இழிவு பெறுமதி 60,000, 54,60,000 அளிக்க பெறப்படுவது வந்து பெருமான செய்விடத்தக்க பெறுமதியாக இருக்க போகுது. நீங்க என்ன செய்யலாம்? 24 லட்சம் மைனஸ் 1,60,000 என்றால் பெருமான தேய்விடத்தக்க பெறுமதி 22,40,000. அதை ஆட்காலால் பிரிக்கப்படப்படுவது 4,40,000 பெருமான தேய்வாக இருக்க போகிறது. சோ இங்க என்ன செய்ய வேணும்? இந்த பெருமான தேவை 5,02,000 4,40,000 காசு பாய்ச்சல் 10,30,000 வரும். அதே போல இரண்டாவது வருடத்துக்கு 7,50,000 வரும், 5,000, 3,90,000 வரும். நான்காவது வருடத்துக்கு 3,55,000 வரும். ஐந்தாவது வருடத்திற்கு 2,90,000 பாட்டு உங்களுக்கு ஏற்படும். இதை வச்சு கொண்டு நீங்க காசு பாட்டு காசு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுதும் நான் உங்களுக்கு விலைகளை விளங்கப்படுத்துகிறேன். நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த கணக்குகளை. இவ்வாறு செய்யும் பொழுது காசு பாட்டு 2.4 மில்லியன்ல இருந்து 14,30,000 காட்டும் பொழுது மன்னிக்கவும் 10,30,000 கழிக்கும் பொழுது 13,70,000 வரும். அதுக்கு பிறகு 7,05,000 கழிச்சால் 6,65,000 வரும் மைனஸ்ல. அதேபோல 5,90,000 கழிக்கும் சொன்னால் 75,000 வரும். அவை 3 வருடங்களில் 75,000 மைனஸ்ல வந்துடும். ஆனால் 4வது வருடம் 3,55,000 வந்துடும். இதுதான் கணக்கு. அதாவது 75,000 நான் 3 வருடத்துல 75,000 வர வேண்டி இருக்கு. சோ மூன்றாவது வருடம் 75,000 வந்துச்சு என்று சொன்னா நான் அவங்களோட போட்ட முதல் திருப்பி. ஆகவே 55,000 எத்தனை மாதங்கள் கிடைச்சு? மாதம் 33,80,000 3 மாதங்களாக காணப்படும். 3 ஆண்டுகள் 3 மாதங்களுமாக விடை பெறப்படுகிறது. 75,000 3,65,000 இன்டு 12 2.53 என்ற விடை இருந்தால் நாங்கள் சொல்வது தசமதானங்களில் சொல்வது கிடையாது. அதனால நாங்க மட்டன் தட்டி 3 மாதங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். சரிதானே? இதுதான் இந்த கணக்கின்ற இது பேபேக் பீரியட், கணக்கீட்டு லாபம், அதாவது பேபேக் பீரியட் கால்குலேட் பண்ற முறை, மீள்கள் செலுத்திய கால்குலேட் பண்ற முறை. அதே போல இந்த ஏஆர்ஆர் கால்குலேஷன் தெரியும். சராசரி வருட லாபத்தை சராசரி முதலீட்டால பிரிக்க பெறப்படுகிறது. சரி, அப்ப இங்க ஏஆர்ஆர் கால்குலேட் பண்ணக்குள்ள நாங்க காசு இன்ஃப்ளோ பாக்குறோம். அங்க சராசரி வருட லாபம் பார்க்கக்குள்ள தேவைக்கு பின்னரான லாபத்தை தான் நாங்க கால்குலேட் பண்றோம். சரிதானே? அவ்வளவு கவனமா இருக்கணும். காசு பாய்ச்சல் என்று கால்குலேட் பண்ணக்குள்ள மட்டும்தான் தேவுக்கு முன்னரான காசு பாய்ச்சலை பார்ப்போம். சரிதானே? ஏஆர்ஆர் கால்குலேட் பண்ற எப்படி? சராசரி வருட லாபத்தை சராசரி முதலீட்டாக பிரிக்கப்படுவது தானே ஏஆர்ஆர். நீங்க பார்க்க வேணும், தேவுக்கு பின்னரான தேறிய லாபத்தை சராசரி முதலீடு ஆரம்ப முதலீடு தந்திருக்காங்க. செயற்திட்டமே எடுத்தமாக இருந்தால் எங்களுக்கு தேவுக்கு முன்னரான தேவுக்கு
முன்னரான லாபத்தை தேவைக்கு பின்னரான லாபத்தை நான் கவனத்தில் போறது இந்த ஏஆர் கால்குலேஷன்ல பார்த்தமாக இருந்தால் 8,80,000 சக 1,30,000 சக 80,000 சக மைனஸ் 70,000 சக மைனஸ் 1,20,000 சரிதானே. ஆகவே மொத்தமாக சராசரி வருட லாபம் 6,80,000 எங்களுக்கு பெறப்படுகிறது. இந்த 6,80,000 நாங்க சராசரி வருடம் தானே, அப்ப எத்தனை வருடத்துல கிடைத்தலாம்? 5 வருடத்தில் 5ஆல பிரித்தமாக இருந்தால் எங்களுக்கு வரப்போகின்ற ஆகவே எங்களுக்கு முறை வரப்போகிறது 3 லட்சம். 3 லட்சத்தை நாங்கள் 5ஆல பிரிக்க பெறப்படுவது 60,000 சராசரி வருட லாபமாக வரப்படுகிறது. சரிதானே. அப்ப பாருங்க, இந்த 2,80,000 1,30,000 80,000 அதுல இருந்து கூட்டி வார விடையிலிருந்து 70,000 கழிக்க வேண்டும், 1,20,000 கழிக்க வேண்டும். என்ன நட்டம் தானே. சோ கழித்தால் 3 லட்சம், மொத்தமாக 3 லட்சம் வரும். அதை நாங்கள் 5 வருடங்களால பிரிக்க பெறப்படுவது சராசரி வருட லாபம் 60,000 ரூபாயாக வரும். இன்னும் கவனித்துக் கொள்ளுங்க, தேவுக்கு பின்னரான தேறிய லாபத்தை தான் ஏஆர்ஆர் கால்குலேஷனுக்கு எடுக்க வேண்டும். இங்க தேவுக்கு பின்னரான லாபம் தந்திருக்காங்க 2,80,000 1,30,000 80,000 1,70,000 1,20,000. சோ நாங்க என்ன செய்யலாம்? லாபம் 2,80,000 1,30,000 80 கூட்டிட்டு அதுல இருந்து 70,000 கழிக்க வேணும், 1,20,000 கழிக்க வேணும், கழிச்சா 3 லட்சம் வரும். அதை சராசரி இருந்தால் ஒரு வருடத்துக்கு 60,000 சராசரி லாபமாக வரும். அதே போல சராசரி முதலீடு பார்ப்பது 17,50,000 ஆரம்ப முதலீடு செய்திருக்கிறோம். இழிவு பெறுமதி 1,50,000 காணப்படுகிறது. அது ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்கப்படப்படுவது சராசரி முதலீடாக சராசரி முதலீடு 9,50,000 இருக்கும். ஸோ அதனால சராசரி வருட லாபம் 60,000, சராசரி முதலீடு 9,50,000 பிரித்து 100ஆல் பிரிக்கப்படப்படுவது 6.3. இதே போன்றுதான் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டும். வீக்கே நீங்க கால்குலேட் பண்ணுவதாக இருந்தால் இந்த 5,82,000 2,57,000 அதுல இருந்து 93,000 1,58,000 கழித்து விட்டு அதை 5ஆல பிரித்தால் 1,46,000 முதலீடு 24 லட்சம் அடிப்படை முதலீடாகவும் இறுதி இழிவு பெறுமதி 1,60,000 காணப்படும். அதை கூட்டி 24 லட்சத்தையும் 1,60,000 கூட்டி அதை 2ஆல் பிரிக்கப்படப்படுகின்ற சராசரி முதலீடு 2,80,000. ஆகவே 1,46,000 12,80,000 பிரித்து 100ஆல் பெருக்கப்படப்படுவது 11.4. ஆகவே ஏஆர்ஆர் கால்குலேஷன் உங்களுக்கு விளங்கிவிட்டது. சரிதானே. இதே கால்குலேஷன்ல நீங்க 12% உங்களுக்கு டிசி அதாவது முதலீட்டின் கிரயம் தந்திருந்தால் நீங்க என்பிவி கால்குலேஷன் செய்ய வேண்டும். இதே கணக்குல என்பிவி கால்குலேஷன் செய்ய வேண்டும். இதை நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்பிவி கால்குலேட் பண்ணுவது என்பதற்காக நாங்கள் பிரீஃபாக படிக்கலாம். சரிதானே. இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம். ஆகவே இதுவரைக்கும் படித்தது முதல் தீர்மான நுட்பங்கள் படிச்சிருக்கோம். படிச்சிட்டோம்.
ஏஆர்ஆர் படிச்சுட்டான், என்பிவி படிச்சுட்டான், ஐஆர்ஆர் படிச்சுட்டான். ஐஆர்ஆருக்குரிய கணக்கு கிளாஸ் ஒரு ஃபுல் கணக்கு